நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் சகானா இண்டஸ்ட்ரியல் ஸ்பேர்ஸ், வி சத்யமூர்த்தி ப்ரொப்ரைட்டர், SKF ஆதரைஸ்டு இண்டஸ்ட்ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர், மதுரை, திருநெல்வேலி. தி இந்தியன் 3C மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மதுரை, ரன் பை SMPL ராமநாதன் ட்ரஸ்ட் இன் அசோசியேஷன் வித் எஜுகேஷன் இந்தியா. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர். விக்ரம் படம், கமலஹாசன் நடித்த படம் இப்போ வந்துச்சு. அதில் ஒரு நல்ல டைலாக், எப்போ ஒரு சவால், வீரர்களுக்கெல்லாம் ஒரு சவால் வருதோ அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை பார்த்துக்கலாம். அதே தான், பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். செட்டியாஸில் பண்ணாத, எக்ஸல் பண்ணாத ஃபீல்டே இல்லை. ஃப்ளைட் ஓட்டினது செட்டியாஸ் தான், ரைட் பிரதர்ஸ் ஒட்டி. அடுத்தது முதல்ல கப்பல் ஓட்டினது தான் நம்ம ஆளுங்க. பணம் அதை கொண்டு அதை அவருக்கு ஹெல்ப் பண்ணது, பணம் கொடுத்தது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அதெல்லாம் இப்போ ஹிஸ்ட்ரி சொல்ல முடியாது. பட் இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு வரலையே, ஆவரேஜாக இருக்கானே பையன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நான்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் மதுரையில் இருக்க ஒரு 4-5 பள்ளிகளில் படிச்சிருக்கேன். ஒரு வருஷம் ஒரு பள்ளியில் படிப்பேன், அடுத்த வருஷம் அடுத்த பள்ளிக்கு போயிடுவேன். அதெல்லாம் இயற்கையாக நடந்து கிடையாது. ஆனால் இதையே நான் எனக்கு சாதகமாக்கிட்டேன். எப்படி சாதகமாக்கிட்டேன்னா, நிறைய நண்பர்களை உருவாக்கிக்கிட்டேன். இங்கே எனக்கு சின்ன வயசுலேயே நிறைய பழக்க வழக்கத்தை உருவாக்கிட்டேன். அந்த பழக்க வழக்கம்தான் இன்றைக்கி நான் ஒரு அரசு வழக்கறிஞராக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நகரத்தார் கம்யூனிட்டியில் இருந்து, நம்ம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, மிச்சம் எல்லாருக்குமே ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஒரு அரசு வழக்கறிஞராக வர்றதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். என்ன, குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. கைடன்ஸுக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மைரல் டிஃப்ரென்ஸ். இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும்னா, அந்த டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்வான்ல, நான் என்ன படிக்கிறது, நான் பேசாமல் டாக்டர் ஆயிரவா, இல்லை நான் சிங்கர் ஆயிரவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். என் சின்ன பொண்ணை நான் அப்படி தான் கேட்டேன், என்னப்பா படிக்க போகிற? அம்மா நான் என்னம்மா படிக்க அப்படின்னு அவள் திருப்பி நம்மளே கேட்குறா. நம்ம படிக்கலையா, நம்ம பிள்ளை படிக்கணும். நம்ம டாக்டர் ஆகலையா, நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும். நம்ம லாயர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கணும். என்னென்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நீ டாக்டர் ஒரு 2 வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை டாக்டர் ஆகும்னு நினச்சிங்கன்னா அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இம்பிட்டஸ் கொடுக்கலாம் அதுக்கு. அடுத்து ரத்தன் டாட்டா, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, I want MBAs to run my business, but I want CAs to guide MBAs how to run the business. நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அப் டு த பாயிண்ட் எழுதினா மட்டும்தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டில் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதனால தான் அதில் நிறையா பேரால் பாஸ் பண்ண முடியல. நம்ம வதன்னு எழுதுவோம். 2 பேஜ் கேட்டால் 4 பேஜ் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதுனா பிகாம்லலாம் 4 மார்க் போடுவாங்க. சிஏலலாம் ஓரமாக 0 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா 4 பேப்பர் வாங்கி பார்த்துருக்கேன். என்ன கிடைக்குதோ, அதாவது நீங்கள் கோர்ஸ் உங்களோட மார்க் 185 மேலே இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 170 to 185னா Tier 2, 150 to 160னா காலேஜ் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கீங்க இப்போது. அதனால் என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு உங்களோட மார்க்குக்கு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். அதாவது இதில் என்ன அப்படின்னா, அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், மெட்ராஸில் போய் படித்தா நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படிலாம் கிடையாது. நான்லாம் படித்தது மாதிரி தான், பட் ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிடல. இப்போ இதுலேயும் நீங்கள் அந்த பேங்க் ஆடிட்லாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டாச்சுரி ஆடிட் 10 நாளைக்கு 10 லட்ச ரூபா தந்து நமக்கு ஒரு ராஜ மரியாதை அங்கே நமக்கு கிடைக்கும். ஆப்பிள் ஜூஸ் கொண்டாடுவா மேடம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேறு என்ன மேடம் கொண்டாடுற உங்களுக்கு, அப்புறம் மத்தியானத்துக்கு எந்த 3 ஸ்டார் ஹோட்டல் கூட்டிகிட்டு போக, அந்த மாதிரியான ஒரு ப்ரைடான ஒர்க்காக அது இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா வாய்ப்பு அதுலேயும் நிறைய அவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக இவர் நடராஜபுரத்தை சேர்ந்தவர். அண்ணாமலை யூனிவர்சிட்டியின் மூத்த பேராசிரியர் இவர். திருச்சி அண்ணா பல்கலைக்கழகத்தின் முதல் பதிப்பாளர் இவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குனர். தற்போது அமித் யூனிவர்சிட்டியின் இயக்குனராக இருக்கும் உயர் திரு சந்திரசேகரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த வாய்ப்பை நல்கிய அருமை அண்ணன் சிதம்பரம் அவர்களுக்கும், மேப்பன் அவர்களுக்கும், மற்றும் நிர்வாகஸ்தல் ஆதப்பன், மீனாட்சி சுந்தரம் உள்ளிட்ட அனைத்து நகரத்தார் சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலையில் இருந்து
இங்கே அதாவது என்ன டிரான்சாக்ஷன் அப்படிம்பாங்க நார்மலாக. இங்கே நடந்த பரிமாற்றத்தை பார்க்கின்ற பொழுது இது ஒரு ஏதோ எங்களை மாதிரி அகாடமிஷன்லாம் ஒரு கான்ஃபரன்ஸில் உட்காந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அவ்வளவு கேட்டி அப்படின்பாங்க, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். சில பேருக்கு புரியும், சில பேருக்கு புரியாது. அந்த அவர் ஐஐடி சொன்ன மாதிரி அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் உட்காந்து பார்த்தோன்னா, இது ஒரு புக்காக போட்டோன்னா அண்ணன் சொல்லணும் அதை இதில் புக்கு போடுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இது ஒரு டெட்டாக்ஸாவோ இல்லை ஒரு ஏதாவது ஒன்று போட்டோன்னா நல்ல ரிசப்ஷன் இருக்குங்கிறது என்னோட அண்ணன். எனக்கு அதாவது எல்லோரும் என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலாம், எப்படி படிக்கலாம்னு சொன்னாங்க. பட் ஆனால் இதெல்லாம் முடிவு பண்ணுறதுக்கு நம்ம ஒன்று முடிவு பண்ணணும். அது டவுன் ட்ராடன் வேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மள்கிட்ட அதான் காலையில் வழி பண்ண கரெக்டாக சொன்னாங்க, இன்ட்ரெஸ்ட். அதாவது உங்களோட ஆம்பிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும். முதல்ல உங்களோட ஆம்பிஷன் இப்போ அதெல்லாம் நம்ம புரியாது. இந்த வயசில் பேரண்ட்ஸுக்கும் புரியாது, குழந்தைங்களுக்கும் புரியாது, சில்ட்ரனுக்கும் புரியாது. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குன்னா, பியர் குரூப் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர் என்ன படிக்கிறானோ அதே நான் படிக்கணும், டாக்டர் படித்தானா நானும் டாக்டர் படிக்கணும், இன்ஜினியரிங் படித்தா நானும். அதாவது திங்க் டிஃப்ரெண்ட். இந்த ஆப்பிள் மாதிரி நம்ம மாற்றி யோசிக்கிறதே கிடையாது. நமக்கு என்ன வரும் அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது. அதை யோசிக்கணும். யோசிக்கிற போது ஒரு புது ஃபீல்டை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எல்லாம் பேசினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பில் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ணனுக்கு தெரியும், மெய்யப்பண்ணனுக்கு 30 வருஷமாக டீச் பண்ணியிருக்கேன். ஸ்டான்ஃபோர்ட்லேயும் டீச் பண்ணியிருக்கேன், கம்யூனிட்டி காலேஜில். என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதை ப்ராக்டிஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். 2 வருஷம் கன்சல்டண்ட்டாகவும் இருந்தேன். இதெல்லாம் பார்க்குற போது என்னென்னா, இந்த பிள்ளைக்கு உள்ளபடியே படிக்கிற பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தா ஒரு ஸ்கோப் இருக்குமாங்கிறது அந்த ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. என்ன குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, குழந்தைங்களோட இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக கைட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. கைடன்ஸுக்கும் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மைரலி டிஃப்ரென்ஸ். உங்களோட ஆம்பிஷன் இருக்கலாம். அதாவது எல்லா அப்பா அம்மாவும் தான் செய்ய முடியாத தான் குழந்தைங்க செய்யணும்னு ஆசைப்படுறோம். நம்ம படிக்கலையா, நம்ம பிள்ளை படிக்கணும். நம்ம டாக்டர் ஆகலையா, நம்ம பிள்ளை டாக்டர் ஆகணும். நம்ம லாயர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு அதை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டை உண்டாக்கணும். என்னென்னா, ஸ்கூல் எஜுகேஷன்லேருந்து நீ டாக்டர் ஒரு 2 வயசுலேருந்து சொல்ல ஆரம்பிக்கலாம். இப்போ உங்கள் குழந்தை டாக்டர் ஆகும்னு நினச்சிங்கன்னா, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு இம்பிட்டஸ் கொடுக்கலாம். அதுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணி, அதாவது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக மருந்து மாதிரி, சுகர் கோட்டட் பில்ஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே வரணும். நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதை அந்த டைரெக்ஷனை கொண்டு போகிற போது, இப்போ சொன்னார் இந்த ஒரு, அதாவது எனக்கு முன்னால் பேசின ஐஐடியை பற்றி ஆதங்கப்பட்டார். ஆனால் ஐஐடி இல்லை, எம்ஐடி, ஸ்டான்ஃபோர்ட், இதில் எல்லாத்துலேயுமே செட்டியாஸ் இருக்காங்க. வேணா எக்ஸாம்பிளே சொல்கிறேன். எம்ஆர் முத்தியான ஒரு டாக்டர் காரைக்குடியில் இருக்காங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் ஸ்டான்ஃபோர்டில் பெரியார். ஸ்டான்ஃபோர்ட், அதாவது நான் அப்போது கம்யூனிட்டி காலேஜ் டீச் பண்ண போன போது அவர் என்னடா இந்தியா அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு போது சொன்னால், நான் டாக்டரோட பேரன். அப்போ அவர் எங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஒரு சிண்டிகேட் மெம்பராக இருந்தார். அப்போ தான் அவர்கிட்ட பார்த்தேன். இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம செட்டியாஸில் பண்ணாத, எக்ஸல் பண்ணாத ஃபீல்டே இல்லை. ஃப்ளைட் ஓட்டினது செட்டியாஸ் தான், ரைட் பிரதர்ஸ் ஒட்டி. அடுத்தது முதல்ல கப்பல் ஓட்டினது தான் நம்ம ஆளுங்க. பணம் அதை கொண்டு அதை அவருக்கு ஹெல்ப் பண்ணது, பணம் கொடுத்தது எல்லாமே நம்ம ஆளுங்க தான். அதெல்லாம் இப்போ ஹிஸ்ட்ரி சொல்ல முடியாது, பட் ப்ரூஃபோட. பட் இது எல்லாத்துக்கும் பார்க்குறப்போ அதான் சொல்கிறேன், திங்க் டிஃப்ரெண்ட். அப்படிங்கிற போது நான் இப்போ ஒரு அமெட்டுங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு தொலைதூர கல்வி இயக்குங்க. இப்போ எல்லாம் பேசினாங்க ரெகுலர் எஜுகேஷன், அதை இளநிலை படிக்கலாம், முதுநிலை படிக்கலாம் அப்படின்னு. அதாவது இப்போ என்ன அப்படின்னா, தொலைதூர கல்வி படிக்கலாம். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இப்போ நெப் பாலிசின்னு ஒன்று புதுசாக கொண்டாந்துருக்காங்க. சார் கூட சொன்னார், எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு. அதில் 2 டிகிரி படிக்கலான்னு சொல்கிறாங்க. 2 டிகிரி எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு டிகிரி என்ன கிடைக்குதோ, இப்போ என்ன படிக்கலாங்கிற போது நான் நினச்ச கோர்ஸ் எனக்கு கிடைக்கல, நான் என்ன பண்ணலாம்? நான் அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்குறேன், ஐஐடி பாம்பேல நினைக்கிறேன், பட் எனக்கு கிடைக்கல. அதுக்கு எனக்கு அடுத்து என்ன வாட் சாய்ஸ் அப்படிங்கிற போது நமக்கு என்ன நல்ல அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் அதாவது நான் சொன்னது, இதுக்கு ஒரு இன்புட் இருக்குது. என்ன படிக்கலாம், எங்கே படிக்கலுக்குனால ஒரு பெரிய இன்புட் என்ன இருக்குது அப்படின்னா, உங்களோட மார்க் என்னது, கட் ஆஃப் என்னது, அதை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும். நீங்கள் மற்றது எது வேணாலும், உங்கள் ஆம்பிஷன் எதெல்லாம் இருந்தாலும், உங்களோட இந்த ஸ்டேஜில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க முடியும் அப்படின்னா, உங்களோட உங்கள் பசங்க வாங்கியிருக்க மார்க்கை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். இப்போ 185 மேலே வாங்கினாங்கன்னு வச்சுங்களேன், ப்ரீமியர் 1 நிச்சயம். இப்போ இந்த வருஷம் 5 மார்க் கட் ஆஃப் குறையும் அப்படிங்கிறாங்க, கல்வியாளர் கருதுறாங்க. அப்படி பார்க்குற போது போன வருஷம் 195 கிடச்சி, இந்த வருஷம் 190 கிடைக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம அப்படி முடிவு பண்ணிக்கலாம். டயர் 1 அப்படிம்பாங்க. டயர் 1னா இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி, எம்ஐடி, இப்போ பிஎஸ்ஜி, டிசிஇ, இது மாதிரி ஒரு காலேஜ். நான் இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். நான் எல்லாமே செட்டியார் இன்ஸ்டியூஷனில் படித்தேன். ஸ்கூலும் ராமசாமி செட்டியார் உயர்நிலைப்பள்ளி நடராஜபுரம்,
கல்லூரி தியாகராஜர் கலைக்கல்லூரி மதுரை, தியாகராஜர் பொறியியல் கல்லூரி இன்ஜினியரிங் காலேஜ். ஒர்க் பண்ணதும் அண்ணாமலை பல்கலைக்கழகம். அது ஏதோ எனக்கு வந்து அதிகமான வாய்ப்புகள் கிடச்சிது. யூஎஸில் வந்து 2 வருஷம் கன்சல்டண்டாக இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே சிலிக்கான் வேலியில் ஒர்க் பண்ணணும், சிலிக்கான் வேலியில் நல்லா பண்ணணும் அப்படின்னு. அதுலேயும் வந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது ஆசை விட அது மனுஷனை ஒன்று கிடைச்சோன்னு அடுத்து நினைப்பாங்க. சரி, நமக்கு சிலிக்கான் வேலியில் விசா H1B கிடச்சிது, விசா கிடச்சிது, கன்சல்டன்ட் ஆனோம், போனோம், அங்கே போய் ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன கிடைக்குன்னா பசிபிக் ஓஷன் எய்தாப்லேயே நமக்கு ஆஃபீஸ் இருக்கணும், அந்த வியூ வந்து அப்படி பார்த்துட்டு இருக்கணும். அதாவது அடுத்தடுத்து வாட் நெக்ஸ்ட் போயிட்டே இருப்போம். அந்த ஆசை வர்ற போது அது எல்லாமே எனக்கு கிடைச்சாலும் நான் அதை விட்டுட்டு வந்தேன். ஏன் அப்படின்னா அண்ணனுக்கு தெரியும், அண்ணனோட அதாவது அந்த பசங்க தான் எனக்கு காரணம். ஏன்னா எனக்கு வந்து இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது பண்ண பையன் என்னோட கிளாஸ்மேட், அதோட படித்த 120 பேர் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த 120 பேர் என்னோட நல்லா இருப்பாங்க. அண்ணனை கேட்டிங்கன்னா தெரியும், எல்லா அதாவது அதாவது நீ உள்ள இந்த என்ன படிக்கலான்னு சொன்னோன்னு அந்த கிடைக்கலன்னு வச்சுங்களேன், ஏன்னா ஒருத்தன் மாறி வந்துட்டான், அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருப்பான். அந்த வாத்தியாரோட கடமை என்ன அப்படின்னா அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு போகணும். அது ரைட். அந்த கோர்ஸ் இல்லைன்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்கலன்னா என்ன கோர்ஸ் சிவில் கிடைக்குன்னு வச்சுங்களேன், டிசியில் சிவில் கிடைக்குது, அவர் எப்படி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் பெரிய ஆகலாம் அப்படின்னா, இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸுங்கிறது வந்து இன்டர் டிசிப்ளின். அது தப்பாக புரிஞ்சுக்கிறோம் எல்லாரும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் தனி கோர்ஸே கிடையாது. கோர் கோர்சஸ் 3 தான், சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல். இதுதான். இது 3ஐயும் படிச்சுட்டா வேறு எது வேணாலும் படிக்கலாம். அது இப்போ வந்து நிறைய ஃபீல்டு வந்துடுச்சு, இசிஇ, இஎன்ஐ அப்படி இப்படின்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி அப்படிங்கிறோம். பேசிக்காக வந்து எலக்ட்ரிக்கலோட பிரான்ச் எல்லாமே. இந்த எலக்ட்ரிக்கலோட பிரான்ச், மெக்கானிக்கலோட பிரான்ச் ஆட்டோமொபைல், ஏசி, ரெஃப்ரிஜரேஷன், மரைன், இது மாதிரி இருக்கிறது எல்லாமே அதனோட மெக்கானிக்கலோட பிரான்ச். சிவிலில் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், இதெல்லாம் ஒரு பிரான்ச். இதெல்லாம் கோர். நீங்கள் கோர் அதான். அதாவது ஒருத்தர் பேசுகிறபோது சொன்னார், அதாவது முருகப்பன் நினைக்கிறேன், அவர் வந்து பேசிக்காக படிக்கிறது கோர்ஸ் படிக்கணும், பிஜி போகிறபோது ஸ்பெஷலைஸ் பண்ணணும், அது பிஹெச்டி பண்ணுறப்போ இன்னும் ஸ்பெஷலைஸ் பண்ணணும். அது மாதிரி இருந்தால் தான் பெட்டர். ஸோ யூஜி படிக்கிற போது என்ன கோர்ஸ் கிடைச்சாலும் என்ன படிக்கலாம், என்ன கிடைக்குதோ, அதாவது நீங்கள் வந்து கோர்ஸ் உங்களோட மார்க் 185 மேலே இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 170 to 185 டயர் 2, 150 to 160 காலேஜ் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் சூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி பொசிஷனில் இருக்கீங்க இப்போது. அதனால் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு உங்களோட மார்க்குக்கு உங்களுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குதான்னு பாருங்கள். அதாவது இதில் என்ன அப்படின்னா அந்த நம்ம என்ன நினைக்கிறோம், மெட்ராஸில் போய் படித்தா நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. நான்லாம் படித்தது மாதிரி தான், பட் ஒன்றும் குறைஞ்செல்லாம் போயிடல. இப்போது வி கேன் கம்பீட் வித் எனிபடி. எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. யூஎஸில் வந்து பிஸ்னஸ் வந்து கார் பிஸ்னஸ், கார் தான் மெயினான பிஸ்னஸ். அந்த கார் வந்து என்ன பண்ணுவாங்க, கஸ்டம் மேட் கார் பார்ப்பாங்க. நம்ம மாதிரி ஒரு ஹோண்டா அப்படியே வாங்க மாட்டாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதை பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அந்த .coms சொல்கிறாங்களே, அதில் அந்த சைட்டில் நம்ம வேறு டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் ஏன் டெக்னிக்கலாக சொல்கிறேன், கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிங்கன்னு சொல்கிறாங்க, அதில் இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரி படிக்கிற போது எல்லாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணணும். மெர்ஜ் பண்ணி பண்ணுற போது அது எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, டேட்டா எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற போது அப்போ வந்து அதாவது என்னோட பாஸ் வந்து மேக்ஸ் ஸ்டோக்ஸும் ஜெர்மன்ஸ் தான் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. அதாவது ஜூஸ், இப்போ உலகத்திலே பார்த்தோம்னா ஜூஸ், அடுத்த ஜெர்மன்ஸ், அடுத்த அதாவது சைனீஸ், கொரியன்ஸ், நம்ம இந்தியன்ஸில் பர்டிகுலராக நகர்த்தாங்க. ஏன் அப்படி சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், இப்போ பிடனுக்கு அட்வைஸராக இருக்கிறது கூட நம்ம ஒருத்தர் இருந்தாங்க, தேவோட்டில் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, முதல்ல ஒரு அட்வைஸராக இருக்கார் அந்த கேம்பெயின் கமிட்டியில் வந்து ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. பேர் தெரியல எனக்கு, அண்ணனுக்கு தெரியும். ஸோ அவங்கெல்லாம் இருந்தால் அப்போது வந்து அது பிடனுக்கே அட்வைஸ் பண்ணுற லெவலில் ஒருத்தர் இருக்காருன்னா அது நார்மல் வயசு, ஒரு 30-35 வயசு தான் இருக்கும் அவருக்கு. ஸோ அது மாதிரி இப்போ நிறைய பேர் நம்ம அது இங்கேருந்து போனவங்க செட்டியாஸ் நிறைய பேர் டாக்டராக இருக்காங்க. அவங்களோட சன்ஸ்லாம் என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டால் டாக்டரே படிக்கல. ஏன் அப்படின்னா அவங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிக்கிறேன், அட்வர்டைஸிங் படிக்கிறேன், காலையில் அண்ணன் சொன்னாங்களே அட்வர்டைஸிங் படிக்கிறேன், அப்படி வேறு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் தான் படிக்கிறாங்க. ஸோ அதாவது சொல்ல முடியாது, யாரும் வந்து கோரே படிக்கிறதில்ல, ஒரு ஸ்பெஷலைஸ். அது யூஎஸ் போகிற போது நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள், இங்கே வந்து ஃபண்டமெண்டலாக படிங்க முதல்ல. அடுத்தது வந்து இந்த ரெண்டாவது நான் ஒரு கோர்ஸ் எடுத்துருங்கன்ட்டேன், ஏதோ உங்களுக்கு கிடைக்கிற கோர்ஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில். அதான் இப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு நீங்கள் நினச்ச கோர்ஸ் கிடைக்கலன்னா அது ஐயா சொன்னாங்க, க்ளீனாக பெரியார் பையா, முத்துகர் பையா சொன்னாங்க, அதாவது கோ ஃபார் கவர்மெண்ட் காலேஜ், டோன்ட் கோ ஃபார் ப்ரைவேட் காலேஜ். அது கவர்மெண்ட் காலேஜில் நான் என்ன கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவேன், கவர்மெண்ட் காலேஜில் லோவாக இருந்தாலும் படிச்சுட்டு உங்களோட என்ன ஆம்பிஷனோ அதை வந்து செகண்ட் டிகிரியாக பண்ணுங்கன்னு சொல்ல இப்போ வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. என்இபி பாலிசியில் 2 டிகிரி படிக்கலாம் அட் எ டைம். ஒன்று வந்து ரெகுலரில், ஒன்று வந்து கரஸ்பாண்டன்ஸ்லேயோ, ஒன்று இதுலேயோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அந்த 2வது டிகிரியை வந்து நீங்கள் உங்களோட ஆம்பிஷன் டிகிரியாக படிச்சிங்கன்னா 2 படிக்க முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து 40 மணி நேரம் கிளாஸ் இருந்தது அப்படின்னா பையன் எவ்வளோ நேரம் படிக்கிறான்? இந்த சொன்னார்ல காலையில் முத்துகர் பையன் வந்து கடைசி 2 நாள் தான் படிக்கிறான், அந்த 2 நாள் தான் படிக்கிறான்.
பரீட்சைக்கு 2 நாளைக்கு முன்னால் தான் படிக்கிறான், அதுக்கு முன்னால் ப்ரிப்பேரே பண்ணுறது கிடையாது. டெய்லி படித்தா குறைஞ்சி போயிடும். பட் ஆனால் அந்த மாதிரி யாருமே கிடையாது. நம்ம ஆனால் பழக்கம் இருக்குது. செட்டியார் பசங்கிட்ட வந்து சாயங்காலம் ஆனால் விளக்க ஏற்றணும், சாமி கும்பிடணும், ஊதி பூசணும், படிக்கணும் அப்படிங்கிற பழக்கம் இருக்குது. அந்த பழக்கத்தை நம்மளால் கொண்டு வர முடியல. ஏன்னா இப்போ எல்லாம் சார் சொன்ன மாதிரி பீஸா, அந்த விளக்கு, டிவி, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு ஒரு அவசரமான உலகமாக இருக்குது, ஒரு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் மீறி நம்ம வரணும் அப்படின்னா என்ன படிக்கலாங்கிறதுக்கு ஆன்சர் உங்கள் 185 மேலே இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 185 கீழே இருந்தால் கவர்மெண்ட் காலேஜ் என்ன கிடைக்குதோ அதை படிங்க. செகண்ட் டிகிரி வந்து உங்களோட ஆம்பிஷன் டிகிரியாக வச்சிங்கன்னா ஈஸி. அது ஒன்று ரைட். அடுத்தது வந்து இந்த ஒரு டிசிப்ளினில் போகிற போது அடுத்த டிசிப்ளின் மாறக்கூடாதா அப்படின்னு கேட்டால் மாறலாம். நிறைய பேர் இந்த பிஎஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு லா வந்து அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா. ஸோ அது வந்து மேனேஜ்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு அது காமன். என்ன படித்தாலும் மேனேஜ்மெண்ட் படித்தாகணும். ஏன்னா அந்த ஸ்கில் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும்னா இவங்க எவ்வளோ பாடுபட்டிருப்பாங்க, ஐயா அண்ணன் மெய்யப்பண்ண எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க, சிதம்பரம் எவ்வளோ ஃபோன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் மேனேஜ் நம்ம செட்டியார்ஸ்ட்ட அந்த ஆர்கனைசேஷன் ஸ்கில்ஸ் அதிகம். ஏன்னு கேட்டால் அந்த வெள்ளை வெட்டியும் அந்த ஒரு சின்ன இதுலேயும் உட்காந்து எழுதிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து எப்படி பேரேடு அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து ஹைப்பர் லெஜன் சொல்கிறான் பிளாக் செயினில். அந்த ஹைப்பர் லெஜன் நம்ம செட்டியார் 200 வருஷத்துக்கு முன்னாலே பண்ணிட்டார். அது யாரும் ஒரு டேட்டாவை மாற்ற முடியாது. இப்போ என்னமோ செக்யூரிட்டி அது இது அப்படின்னா சொல்கிறாங்க. அதுக்கு வேற ஒன்றும் இல்லை. ஹைப்பர் லெஜர் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் நமக்கு வந்து நம்மளை வந்து பப்ளிசிட்டி எல்லாருக்குமே நமக்கு ஒரு நேச்சர் என்ன அப்படின்னா ஒரு செட்டியார் பசங்களுக்கே ஒரு ஆர்த்தோடாக்ஸாக இருப்போம். நம்ம வந்து வெளியே வர மாட்டோம் ஷெல்லை விட்டு. கரெக்டாக சொன்னார் அவர் முன்னால் பேசினார் யார் அதாவது ஷெல்லை விட்டு வெளியே வர மாட்டோம். நமக்கு வந்து நம்மளை சுற்றி நம்மளே ஒரு வேலையை போட்டுக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது. கம்யூனிகேஷன் இதில் பெரிய ஆள் யாருன்னா பிராமின்ஸ். சின்ன விஷயம் பண்ணால் கூட என் குழந்தை அப்படி பண்ணியிருக்கு இப்படி பண்ணியிருப்பாங்க. நம்ம குழந்தை வந்து நல்லா பண்ணால் கூட ஐயா சும்மா கடை அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ அதனால் நம்ம குழந்தைங்க வந்து என்ன விருப்பமோ அதுக்கு வந்து உங்களால் கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லை அந்த பண்ணுறது தப்புன்னா ஆஸ் எ ஃப்ரெண்ட் யூ ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் அடக்கிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ யூஎஸில் பண்ணால் 100க்கு ஃபோன் பண்ணிடும், 911க்கு ஃபோன் பண்ணிடும். இங்கே வந்து அந்த இங்கே 100 ஃபோன் பண்ணலான்னு இருக்குது. பட் யாரும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம எதையுமே இந்தியாவில் வந்து எதையுமே சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. லாவையும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல, எஜுகேஷனையும் சீரியஸாக எடுத்துக்கிறதில்ல. அதனால தான் நாடு இப்படி இருக்குது. என்ன ரைட்டா? ரைட்டா. எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு குளறுபடி. அதாவது முன்னால் வந்து நாமன்கிளேச்சர் இருக்கணும், யூஜிசி, அதாவது எவ்வளோ பாருங்கள் இந்த படிப்புக்கு எவ்வளவு கவுன்சில் இருக்குது பாருங்கள். யூஜிசி, ஏஐசிடிஇ, எம்சிஐ, ஐசிஏஆர் அப்படின்னு அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி இவ்வளவு கவுன்சிலை மீறி அவங்க ஒரு எஜுகேஷன் கொடுக்குறது ஃப்ரீ எஜுகேஷனாக இருக்கணும். கியூபான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது. அந்த இப்போ வந்து இது வந்தது இல்லையா, அதில் வந்து ஃப்ரீ எஜுகேஷன் எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அந்த கியூபா ஃபெடரல் காஸ்ட்ரோ கொடுத்தாரு, அதை அவர் பண்ணது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்தபோது எல்லா கண்ட்ரிக்கும் கியூபாவிலேருந்து டாக்டர் போனாங்க. ஒரு காலத்தில் கியூபா வந்து அன்டச்சபிளாக இருந்தது. ஆனால் இப்போ கோவிட்டில் வந்தபோது எந்த டாக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா கியூபாலேருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்தது இந்த மெடிக்கல்லாம் நம்ம நினைக்கிறது வந்து ஸ்பெஷலைஸ் இந்த இதுதான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். கோர் தான் படிக்கணும் இல்லை, ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை விட்டு வெளியே வரணும். இப்போ பிஇலே யூஜியிலே ஒரு கோர்ஸை ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சிங்களேன். நான் வந்து மரைன் இன்ஜினியரிங் படிக்கிறேன் அப்படின்னா மரைன்லே போகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். அதை விட்டு மாறக்கூடாது. ஸோ முதல்ல வந்து கோர் படிங்க, ஜென்ரலாக படிங்க, அப்புறம் ஸ்பெஷலைஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு டூ எ ஸ்பெஷலைஸ் இந்த யூஜி இட் செல்ஃப், யூ ஜஸ்ட் ஸ்டிக் ஆன் இட். அதை விட்டு மாற்றக்கூடாது. ஏன்னா இந்த +2ங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட். உங்களோட குழந்தையோட எதிர்காலம் வந்து அதில் தான் இருக்குது. 40 வருஷம் 50 வருஷம் எதிர்காலம் வந்து அதில் தான் இருக்குது. அதில் அந்த ஒரு 2 வருஷம் நம்ம ஃபம்பிள் பண்ணோன்னா குழந்தையோட லைஃப் போயிடும். நமக்கும் ஒரு நிம்மதி இருக்காது. எந்த குழந்தையும் அந்த டைரெக்ஷன் கொடுக்குறது வந்து அந்த 2 வருஷம் நம்ம வந்து அதாவது நம்மளோட குழந்தை கூட கொஞ்சம் நல்லா இருக்கலாம், நம்மளோட இன்டெலிஜென்ட்டாக இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நம்மளோட ஒரு அதாவது பேரம்பேத்திலாம் நம்மளோட அதிகமாக இருக்குது. குழந்தைங்க வந்து ரொம்ப ஒரு 3 ஸ்டெப்பு 16 அடி என்ன 32 அடி கூட தாவுது. ஸோ இப்போ அந்த மொபைல் ஆப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்குது. ஸோ இப்போ அடுத்தது வந்து இப்போ நம்ம நார்மல் லைஃபுக்கு ஐயா சொன்னாங்க டிஜிட்டல் டெக்னாலஜி வேணும். என்ன படிக்கலாங்கிறது சொல்லிட்டேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து ஜென்ரல், செகண்ட் கோர்ஸ் ஸ்பெஷலைசேஷன். 185 மேலே இருந்தால் நீங்கள் சூஸ் பண்ணலாம். 185 கீழே இருந்தால் யூ ஜஸ்ட் செலக்ட் எனி காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் வித் லெஸ் ஃபீஸ். அதை ஞாபகத்தில் வச்சுங்க. 2வது டிகிரி உங்களோட ஆம்பிஷன். ஸோ என்ன படிக்கலான்னு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்து எங்கு படிக்கலாம், அடுத்த கொஸ்டின் வரேன். அந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு முன்னால் அந்த இன்ஸ்டியூஷனை பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் வாங்க. இப்போ ஒரு தியாரா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது அப்படின்னா என்ன படிக்கணும், அதனோட ரேங்கிங் என்ன அப்படிங்கிறது ஒரு நேஷனல் NIRFனு ஒரு ரேங்கிங் சைட் இருக்குது. ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வெப்சைட் இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் .com சைட் இருக்குது. என்ன நம்ம வந்து முதல்ல நமக்கு அவேர்னஸ் பத்தாது. அவேர்னஸ் வந்து பத்தாது. அந்த அவேர்னஸை கொண்டு வரணும். இப்போ ஐஐடியில் படிக்கல அப்படிலாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிய ஐஐடியில் செட்டியார்ஸ் இருக்காங்க.
பிராமின்ஸும் செட்டியார்ஸும் இப்போ மெட்ராஸ் ஐடியில் ப்ராப்ளமே ஃபார்வர்ட் காஸ்ட் அதிகமாக இருக்கிறது தான். அதான் பிரச்சனை இப்போது. அதான் அது நிறைய ஸ்ட்ரைக்லாம் போகிறது. அதை ஐஐடி மெட்ராஸ் காமகோடியன் ஒருத்தர் வந்து இப்போ ரொம்ப சிம்பிளாலாம் பண்ணி சொல்லிகிட்டு இருக்கார் என்ன கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு. அதாவது அந்த சரி பிஇ கிடைக்கல, பிஎஸ்சி போகலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸில் பிஇ கிடைக்கல, ஐஐடி பாம்பே எனக்கு கிடைக்கல, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் போகலாம். சரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல, டிப்ளமா போகலாம். அது வழி இருக்குது. வழி வந்து அது என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஸ்கில்லை வந்து நம்ம விடக்கூடாது. அது ஒன்றை டச் பண்ணிட்டோன்னா அதை வந்து அன்டில் வி ரீச் ஹை அந்த அதாவது என்னது அதாவது டாப் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் ஃபீல் பண்ணுற அழுதி அந்த ஃபீல்டை விடக்கூடாது அப்படிங்கிறது. பேசிக்காக வந்து நான்லாம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடையாது. இங்கே எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் படித்தேன் தியாகராஜாவில். 5 வருஷம் எங்களுக்கெல்லாம் படிப்பேன். அதை முடிச்சுட்டு அப்போ வந்து 1600 சீட்டு தான். அந்த 1600 சீட்டில் ஒரு ஊரில் ஒரு இன்ஜினியரை பார்க்குறதே அரிதாக இருக்கும். அந்த சமயத்தில் நான் படித்தேன். அப்போ படிக்கிற போது அது இன்ஜினியரிங் காலேஜ் படித்த போது வெளியே வரப்போ இப்போ பார்த்தீங்கன்னா 1,02,00,000 சீட் இருக்குது. 1,24,000 அப்ளிகேஷனே வந்துருக்கு போன வருஷம் ஸ்டேட்டஸ். ஸோ 454 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா காலேஜ் இருக்குது, பையன் இருக்கான், பையனுக்கு ஏற்ற காலேஜ் இல்லை, காலேஜுக்கு ஏற்ற பையன் ஸ்டூடெண்ட் இல்லை. ஒரு 40லேருந்து 50 காலேஜ் தான் உருப்படியான காலேஜ்னு சொல்லலாம். மற்றதெல்லாம் வந்து இந்த அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே பொலிட்டீஷியன்ஸ் காலேஜ். அவங்க வந்து தே ரன், அதாவது எஜுகேஷனுங்கிறது சர்வீஸ். இப்போ சர்வீஸை ரன் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அது மாதிரி பார்த்தோன்னா நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படி தான் இறங்குச்சு, அழகப்பா அப்படி தான் இறங்குச்சு. அது துரதிர்ஷ்டவசமாக வேறு யார்ட்டையும் போயிடுச்சு. அடுத்தது இப்போ இருக்க இதில் வந்து சோனா நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. செட்டியார்ஸில் வந்து சோனா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் யாருமே சொல்லலை. அவங்க நல்லா வள்ளியப்பண்ணா, அவங்க பேரும் வள்ளியப்பண்ணா, நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க. அதான் 90% பிளேஸ்மெண்ட் எல்லாம் பெங்களூர்லேருந்து வருது. அது மாதிரி முன்னால் தேனி உடைப்பு ஐயா பண்ணிட்டு இருந்தாங்க. இது மாதிரி நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு விட்டுறாங்க. ஏன்னா அந்த ஜென்ரேஷனில் இருக்க போது நல்லா பண்ணுறாங்க, அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது கொஞ்சம் ஃபம்லிங் இருக்குது. ஏன்னா அதாவது ஒன்று வந்து நம்ம சொல்லிக் கொடுக்குறதில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லிக் கொடுக்குறதில்ல, நாலேஜ் இல்லை. ஒவ்வொரு லெவலில் டிசிஷன் மாற்றுற போது அந்த ப்ராப்ளம் வந்துடுது. இப்போ அவன் க்ளீனாக இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டோரி. அதாவது அமெரிக்காவில் வந்து ஒரு பெரிய பரிசு தொகை ஒருத்தர் கிடச்சிருக்கு. அதாவது எப்படி அப்படின்னா ஒரு 30 பில்லியன் கிடச்சிருக்குது. அந்த பில்லியனை வந்து என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அவர் என்ன சொன்னார், என்னோட குழந்தைக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எழுதி வச்சிருக்காரு, நீ வந்து மாதம் $75,000 தான் எடுக்கணும், மிச்சம் வந்து $75,000 வந்து கிளியர் டிஃபினேஷன். இப்போ இங்கே வந்து இப்போ வந்து நம்ம அந்த 1,00,000 புள்ளி டிஃபைன் பண்ணலைன்னா இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ இடத்துல நகரத்தா சங்கம் இருக்குது, எவ்வளோ இடத்துல இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ஒரு ஆர்கனைஸ் செட்டப் எங்கேயுமே இல்லை. ஆனால் நம்ம சரியாக யூஸ் பண்ணல. 72 ஊர்லேயும் கோயில் வச்சுருக்கிறது யார்? செட்டியார். குளம் வச்சுருக்கிறது யார்? செட்டியார். இன்ஸ்டியூஷன் வச்சுருக்கிறது யார்? செட்டியார். ஹாஸ்பிட்டல் வச்சுருக்க யார்? செட்டியார். இவ்வளோ இருந்தீங்க நம்மளால் வர முடியல. அதான் கொஸ்டின். இவ்வளவு தர்ம சிந்தனை, இவ்வளவு இது பண்ணுறோம் அப்படின்னு வர முடியல. அப்படி இந்த எங்குங்கிற போது மறுபடியும் வர அந்த கொஸ்டினுக்கு எங்குங்கிற போது NIRF ரேங்கிங் பார்க்கணும், NAC ரேங்கிங் பார்க்கணும். அதாவது நேஷனல் அசஸ்மெண்ட் அக்ரெடிடேஷன் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. அதில் உங்களோட பாயிண்ட், நம்ம அழகப்பா யூனிவர்சிட்டி தான் கேட்டகரி 1 யூனிவர்சிட்டி இந்தியாவில். கேட்டகரி 1 வாங்கினா முதல் யூனிவர்சிட்டி 3.64 அவருக்கு போது தான் வாங்கினாங்க. அதனால தான் அவர் அப்ரிஷியேட்லாம் பண்ணாங்க. அந்த 3.64 என்ன சார் ஸ்கோர்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல படிக்கிறவங்களுக்கு வெளியே போகிற போது எல்லாமே ஸ்கீம்லாம் ஃப்ரீ ஆகும். லோன் வந்து குறைச்சி கொடுப்பாங்க, ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அவார்டு கிடைக்கும், யங் சயின்டிஸ்ட் அவார்டு கிடைக்கும். இப்போ PhD போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து PhD ஸ்டைஃபண்ட் வந்து இப்போ 28,000 ரூபாய். முன்னாலெல்லாம் வந்து வெளியே வேலைக்கு போனால் கூட கிடைக்காது. ஒரு MSc படித்த பையனுக்கு 28,000 ரூபாய் சேலரி கிடைக்காது. ஆனால் PhD போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா PhD உள்ளே போனீங்கன்னா 28,000 ரூபாய். அந்த 28,000 படிக்கிறதுல என்ன உங்களுக்கு குறைச்சல் போகுது? நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டைஃபண்ட் தரேன். அதேமாதிரி PG இந்த மெடிக்கல் சொன்னாங்க இல்லையா, PGலாம் பண்ணால் 50,000 ரூபா கொடுக்குறான். 13,000 சார் கரெக்டாக சொன்னார். இந்த BDS பற்றி பேசுனதில் முத்துராமன் சார் கரெக்டாக சொன்னார். 13,500 மெடிக்கல் படிக்கலாம். ஆனால் நம்ம வந்து 67 லட்சம் 70 லட்சம் கொடுக்குறோம். தேவையில்லை. அப்படி படிச்சு அந்த மெடிக்கல் தான் இருக்குல்ல. MBBS எடுத்தோன்னா BDS இருக்குது, BDS கிடைக்கலன்னா வெட்டினரி சயின்ஸ் இருக்குது, வெட்டினரி சயின்ஸ் இல்லைன்னா அதுதான் தொழில்னு கிடையாது. நீங்கள் வந்து மெடிக்கல் சயின்ஸ்னால் இவ்வளோ இருக்குது. ஆயுர்வேதா இருக்குது, யோகா இருக்குது, அதாவது அக்குபேஷனல் தெரப்பி இருக்குது, ரேடியாலஜி இருக்குது, எவ்வளோ கோர்சஸ் இருக்குது. ராமச்சந்திரா போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 கோர்ஸ் வச்சுருக்காங்க, டிப்ளமா கோர்ஸு, PG. அதே மாதிரி அண்ணாமலையிலையும் 960 கோர்ஸ் வச்சுருந்தாங்க. அன்லக்கிலி வந்து அது வந்து இப்படி ஆயிடுச்சு. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இல்லாத படிப்பே கிடையாது. அவ்வளவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இல்லாத துறையே கிடையாது. அதாவது அவ்வளவு துறைகள், அவ்வளவு படிப்பு, அவ்வளவு இருந்து இப்போ வந்து ஏதோ ஒரு துரதிர்ஷ்டவசமாக நம்ம இப்படி இருக்கோம். அது மாதிரி இருக்குது. அடுத்து இந்த NAC சொன்னேன், NIRF சொன்னேன்.
அடுத்தது இது பண்ண அடுத்தது பிளேஸ்மெண்ட் ஹிஸ்ட்ரி. அந்த காலேஜ்லேருந்து எவ்வளோ பேர் ப்ளேஸ் பண்ணுறாங்க. ஒரு இன்டேக் வந்து 60 பேர்னு வச்சிங்களேன், 50 பேருக்கு வேலை வாங்கி தராங்களா, 40 பேருக்கு வேலை வாங்கி தராங்க, அதை பார்க்கணும். பிளேஸ்மெண்ட் எப்படி வாங்கி தராங்க, வேலை வாங்கி தராங்களா இல்லைன்னு. அடுத்து வந்து ஏதாவது ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா, இல்லை ஒரு டீச்சிங் அசிஸ்டன்ஷிப் கொடுக்குறாங்களா, இல்லை எப்படி வந்து அதர் கோர்சஸ் என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க, கம்யூனிகேஷனா, லாங்குவேஜா, லிங்குவா ஃப்ராங்கா அப்படிம்பாங்க, லாங்குவேஜ் சொல்லித்தராங்களா, ஏதாவது ஒரு அடிஷ்னலாக. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோன்னு நினைக்கிறது மட்டும் தப்பு கிடையாது. வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். என்ன ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணும். யூரோப் போகணுமா ஜெர்மன், சைனா போகணுமா சைனீஸ், மேண்ட்ரின் படிக்கணும். அடுத்து நிறைய பேர் இருக்காங்க மெட்ராஸில், நிறைய பேர் மேண்ட்ரின் சொல்லித்தரதுக்கு ரெடியாக இருக்காங்க, ஜெர்மன் சொல்லித்தரதுக்கு. ஜெர்மன் நீங்கள் மேக்ஸ் மில்லர் பவுனில் பார்த்தீங்கன்னா சொல்கிறதெல்லாம் வந்து நம்மளால தான் இருப்பான். டீச்சரே ஜெர்மன் தான். ரஷ்யன் படிக்கலாம். உக்ரைன் போகணுமா, இப்போ உக்ரைனில் வந்து மெடிக்கல் காலேஜ் நிறைய இருக்குது, அங்கே போகணும்னு நினச்சிங்களா. அடிஷ்னலாக ஃபாரின் போகணும்னு நினச்சா அடிஷ்னல் ஸ்கில் 2 தான். ஆக்சுவலாக யூஎஸ் போகிறபோது இந்த நாங்களாம் H1B வாங்கிட்டு போகிறப்போ சொன்னாங்க 3 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யூஎஸ்ஸோ எந்த கண்ட்ரியும் போனால், ஒன்று வந்து சமைக்க தெரிஞ்சிருக்கணும், இன்னொன்று வந்து டிரைவிங் தெரிஞ்சிருக்கணும், 3வது வந்து லாங்குவேஜ் தெரிஞ்சு கம்யூனிகேஷன். இது 3 தான் முக்கியம். சமைக்க, டிரைவிங் தெரிஞ்சால் யூஎஸில் பொழைச்சிக்கலாம், எதுவுமே வேணாம். யூஎஸில் வந்து டிரைவிங் மட்டும் நல்லா தெரிஞ்சுன்னா அது என்னோட அனுபவம், ரைட்டா. ஏன்னா அந்த ரூட்டெல்லாம் பார்த்து போகிறது கஷ்டம் அங்கே. அது மாதிரி கம்யூனிகேஷன் தெரிஞ்சால் நல்லா. இந்த 3 தான் வேணும். வெளிநாட்டு போகணும் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷனுங்கிறது ஒரு லாங்குவேஜ். இப்போ யூஎஸில் வந்து அதிகமாக பேசப்படுற லாங்குவேஜ் வந்து ஸ்பானிஷ். பட் அது ஒரு ஓட்டில் வந்து இங்கிலீஷ் மாறி போச்சு. அங்கே உள்ள ஸ்ட்ரீட்லாம் பார்த்தீங்கன்னா எல்ஏல இருக்க ஸ்ட்ரீட்டே வந்து நான் போகிற ஸ்ட்ரீட் வந்து எல் கமினோ ரியல்னு இருக்கும். எல் கமினோ ரியல்னா எல்னா ரூட்டு, கேமினோன்னா வழி, ரியல்னா ராயல். ஸோ நம்ம ராஜ வீதின்னு சொல்கிறோம்ல, அதுதான் எல் கமினோ ரியல். இது வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து எல்ஏ ஒரே ரோடு, அண்ணா சாலை மாதிரி. இது மாதிரி எல்லாமே ஸ்பானிஷில் இருக்கும், ஆனால் இங்கிலீஷ் பீப்புள். அதுக்கு காரணம் வந்து இந்த பிரிட்டிஷ் ஜூஸ். அது ஒரு பொலிட்டிக்கல் ரீசன்ஸ். அடுத்தது அங்கே படித்தா பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தா பொலிட்டிக்கல்லே இருப்பாங்க. அதான் ஒன்று. அந்த அதுக்கு வந்து இந்த ரீஜன் இருக்கு இல்லையா, ஒரு ஹெட் குவார்ட்டர்ஸில் படிக்கணும். என்ன எங்கே படிக்கலாங்கிற போது உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கிடச்சின்னா சென்னையில் படிக்கும். ஏன் சார் சென்னையில் படிக்கணும் அப்படின்னா எக்ஸ்போஷர் நிறைய அங்கே. அதாவது அங்கே உங்களுக்கு அங்கே உள்ள ஒரு எக்ஸ்போஷர்னா எவ்ரிடே. இப்போ வந்து நீங்கள் வெளியே கால் எடுத்து வைக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு அவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போகணும். அது ஆப்பர்ச்சுனிட்டி தான், அது லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நீங்கள் வந்து இங்கே மதுரையிலேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும், சென்னையில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும், பெங்களூரில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும், பாம்பேயில் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கும் டிஃப்ரென்ஸ். யூஎஸ்லாம் போயிட்டு வந்துடலாம், மதுரையில் போயிட்டு வர முடியாது, அந்த 4 வீதிக்குள்ளே போயிட்டு வர முடியாது. ஏன்னா அவ்வளோ இது கஷ்டம். இப்போ மதுரை 4 வீதியில் இருந்தால் எங்கே வேணா இருக்கலாம், அது இன்னொரு ஸ்டோரி. மதுரையில் இருந்தால் எங்கே வேணா இருக்கலாம், அது ஒன்று. அது நான் எதுக்காக சொல்கிறேன்னா மதுரை ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக சொல்கிறேன், ரைட்டா. அடுத்தது வந்து அந்த பிளேஸ்மெண்ட், அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட பவர். அவங்க உள்ளபடியே, அதாவது பாதி பேர் என்ன பண்ணுவாங்க, பாதி சர்வீஸ் பாதி மணி, அது மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நடத்த முடியாது இல்லையா, குவாலிட்டி எப்படி கொடுக்க முடியும், காசு இல்லாமல் கோர்ஸ் நடத்த முடியுமா அவங்களால, வாத்தியார் கொடுக்காமல் இருக்க முடியுமா. ஸோ பண்ணுவாங்க. அதை வந்து ஒரு பேலன்ஸாக பண்ணுற மேனேஜ்மெண்ட் இருக்கான்னு பார்க்கணும். சில மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஐயா சொன்ன மாதிரி 3 காலேஜ் வச்சுருக்கவங்க இல்லை, ஒரு காலேஜ் வச்சுருக்கவங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒன்று சொல்லணும்னா, சிஐடின்னு ஒரு 12 வருஷம் ஆரம்பித்த காலேஜ் சென்னையில், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட். இப்போ நம்பர் 1 இட் இஸ் நியரிங் எஸ்எஸ்என் தூக்கி சாப்பிடும் போல இருக்குது. இப்போ நீ பிலீவ் இட் ஆர் நாட், நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் சிஐடி வில் பி த நம்பர் 1. அது வந்து ஒரு நல்ல எப்படி நடத்துகிறாங்கன்னா, அந்த பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்குது, இன்டர்ன்ஷிப் வாங்கி கொடுக்குறாங்க, ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுக்குறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. வந்து நம்ம அண்ணாமலையில் வந்து அண்ணனுக்கு தெரியும், மெய்யப்பனுக்கு தெரியும். அதான் அங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து ஒரு பெரிய பாலிஷ் ஐஐடி மாதிரி வரதில்லை, எல்லாம் ஒரு வைரமாக வர்றதில்லை. அங்கே வர்றது எல்லாமே வரும், வைரமும் வரும், களிமண்ணும் வரும், எல்லாமே வரும். நான் இப்படி சொல்கிறேன், தப்பாக அடிச்சுக்காதீங்க. அவ்வளவு பேரையும் நல்லா மாற்றி அனுப்புறது அண்ணாமலை பல்கலை. அதாவது பெரியார் சொன்ன மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் இல்லைன்னா எல்லாம் மாடு மேய்ப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி, அது அப்படி உள்ள பல்கலைக்கழகம். அதில் எதுக்குன்னா அங்கேயும் படிக்கலாம்னு சொல்லுவார். அங்கே இல்லாத கோர்ஸே கிடையாது. அங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எல்லா இன்ஜினியரிங் இருக்குது, மெக்கானிக் இன்ஜினியர் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியர் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் கிடைக்கல சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். மேனுஃபேக்சரிங் படிக்கலாம். மேனுஃபேக்சரிங் படித்த சுந்தர் பிச்சை தான் இன்றைக்கி கூகுளோட சேர்மன். அவர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கல. அது மாதிரி சத்யானந்தில் வந்து மெக்கானிக்கல் படித்தவர், மைக்ரோசாஃப்ட். ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ படிப்பதற்கும் பின்னால் வேலை பார்ப்பதற்கும் ஒன்றும் இல்லை. படிப்புங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன். இதை வச்சு நீங்கள் அதாவது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோன், ஒரு லேடர். அது மாதிரி அந்த பிளேஸ்மெண்ட், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்த லைப்ரரி, அடுத்தது எத்தனை ஃபேக்கல்ட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜுக்கு போகிறீங்கன்னா அதில் உள்ள வாத்தியார், ஐயா முத்துகர் பையா கூட சொன்னாங்க, அங்கே உள்ள ஃபேக்கல்ட்டி வந்து எப்படி இருக்காங்க, எல்லோரும் பிஹெச்டியா இல்லை எல்லாரும் ஒரு ஸ்பெஷலைஸ் இருக்கா. இப்போ நான் வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி எடுக்கிறேன்னா அந்த காலேஜில் சைபர் செக்யூரிட்டி தெரிஞ்ச ப்ரொஃபஸர் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் எடுக்கிறேன்னா அந்த பிஹெச்டி பண்ணியிருக்காரா யாராவது, இல்லை அங்கே இருக்க வாத்தியாருக்கு ஏதாவது தெரியுமா. இப்போ நான் பாட்டுக்கு ஏதோ ஒரு காலேஜ் இதுன்னு படிச்சுட்டு அங்கே ஒன்றுமே சொல்லிக் கொடுங்க. அதாவது எல்லாமே வந்து ஒரு என்விரான்மெண்ட் இடம்.
எல்லாத்தையும் கற்றுக்கலாம், பட் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் வேணும். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஆம்பியன்ஸ் கிரியேட் பண்ணணும். அந்த ஆம்பியன்ஸ் இருக்கான்னு பார்க்குறது தான் இன்ஸ்டியூஷன், எங்கே படிக்கலாங்கிறது. அடுத்தது வந்து என்ன, இது மாதிரி பார்த்தாச்சு, ஃபேக்கல்ட்டி பார்த்தாச்சு, லேப் பார்த்தாச்சு. அடுத்தது வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்கா, அக்சசிபிள் இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு பெராமீட்டர்ஸ். நம்ம சில இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், சில இது கொடுக்க மாட்டோம். பேசிக்காக இப்போ எல்லா யூனிவர்சிட்டியும் என்ன கொடுக்குறாங்கன்னா பிளேஸ்மெண்ட், வேலை வாங்கி தராங்களா பசங்களுக்கு. சில யூனிவர்சிட்டியில் வந்து வேலை வாங்கி தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சாய்ராம், சிஐடி, பிஹெச்டிலாம் உடனே வேலை கிடச்சிருது. டிசிஇ, டிசிஎஸ் காலேஜ் சொன்னார் இல்லையா, என் பையனுக்கு டிசிஎஸ் இது போகணுன்னா கேட்வே அப்படின்னார் இல்லையா, அது மாதிரி நிறைய இன்ஸ்டியூஷன் இருக்குது. அது மாதிரி இருக்கான்னு பாருங்க, சூஸ் பண்ணிங்க. ஆனால் வந்து நான் இன்னும் மறுபடியும் ஏன் அண்ணாமலை சொல்கிறேன்னா, அண்ணாமலையில் வந்தீங்கன்னா நீங்கள் எந்த என்விரான்மெண்ட்டையும் ஃபேஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், நீங்க பண்ண பையன் இன்னும் அங்கே படிச்சு இன்னும் நிறைய பேர் சொல்ல முடியும். செட்டியார் பசங்களை லேனா தமிழ் பையன் ராமநாதன் ஒரு பையன். அந்த பையன் வந்து யூஎஸில் வந்து ஒரு அதாவது ஒரு எல்லா பேங்க்கில் நடத்துகிறான். சார் மாதிரி கனரா பேங்க்கில் மாதிரி எல்லா பேங்க்லேயும் இருக்க அவன் வந்து அந்த இதுக்கு வந்து ஹெட்டாக இருந்தான், ஐடி ஆப்ரேஷன்ஸுக்கு. ஹி ஸ்டார்டட் நியூ கம்பெனி. அது வந்து ஒய் கிராஷ்னு ஒரு கம்பெனி. அந்த கம்பெனி அதெல்லாம் வந்து யார் நடத்துறது? இது அதை விடுங்க, சைபர் கேஷ். இப்போ வந்து பேபால்னு சொல்கிறான்ல, பேமெண்ட் கேட்வேன்னு சொல்கிறோம். எலன் மஸ்கை நம்ம தலையை தூக்கி வச்சு ஆடுறோம். ஆனால் முதல்ல பண்ணது அனிதான்னு ஒரு சிட்டியாக இருப்பான். சைபர் கேஷ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணது. இப்போ அவன் பேரே தெரில. அவன் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட். பழைய முன்னால் இருக்க கற்பகநம்பி சாரோட டாக்டர் வந்து அனிதான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு தான் முதல்ல அந்த சைபர் கேஷ்ங்கிற கான்செப்டே கொண்டு வந்துவார். அவளை இப்போ தெரியல, ஆனால் எலன் மஸ்கை நம்ம தலையில் வச்சு கொண்டாடுறோம். ஏன்னா அவன் கொடுக்குற பப்ளிசிட்டி. இப்போ வந்து விக்ரம் படம் ஏன் இவ்வளோ ஓடுது அப்படின்னா ப்ரொமோஷன், கமலோட ப்ரொமோஷன் எஃபர்ட்ஸ். அது மாதிரி நமக்கு வந்து சொல்லிக்க தெரியல, நம்ம பிள்ளை இப்படி இருக்குது, நம்ம பிள்ளைக்கு இது வரும், நம்ம வந்து ஒரு மேலே வரவே விடலை, நம்மளே பாதி பேர் அமைக்கி விடுறோம் குழந்தைய. அது மாதிரி பண்ணக்கூடாது. அதை வந்து நம்ம மற்றவங்கள்ட்ட தான் கற்றுக்கணும். ரைட். அடுத்து வந்து நிறைய பேர் பேசினாங்க, அதெல்லாம் வந்து கோர்வையாக சொல்லிடலான்னு நினைக்கிறேன். வழியை பண்ண பேசும்போது சொன்னாங்க ஆப்டிடியூட். ஆனால் முடிச்சிருந்தாங்க ஆப்டிடியூட், இன்ட்ரெஸ்ட், டிசிஷன் மேக்கிங் அப்படின்னா. டிசிஷன் மேக்கிங்கில் ஒரு 3 சிச்சுவேஷன் இருக்குது. சர்டனிட்டி, அன்சர்டனிட்டி, ஒரு ரிஸ்க். சர்டனிட்டினா என்ன அர்த்தம்னா, நிச்சயம் இதை படித்தா நல்லா வரலாம் அப்படிங்கிறது ஒன்று, எஃப்டி மாதிரி. அன்சர்டனிட்டி, அண்ணன் சாரி மேனேஜ்மெண்ட் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அண்ணனோட ஏரியாவில் போகிறேன்னு நினச்சிக்க போகிறான், அது வேறு. அதாவது அன்சர்டனிட்டி அப்படின்னா கிடைக்கலாம், நல்ல வேலை கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கும். ரிஸ்க்குன்னா சரி செலவழிப்போம். இப்போ இந்த மெடிக்கல்லாம் செலவழிக்கிறோம், 60 லட்ச ரூபா செலவழிக்கிறோம். அவங்க அண்ணன் சொன்னாங்கல்ல, 40 வயசு வரைக்கும் சம்பாதிக்க முடியாது, மெடிக்கலுக்கு போனோன்னா 40 வயசு வரைக்கும் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு. அந்த அளவு உங்களால் சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். அதான் அந்த டிசிஷன் மேக்கிங். அடுத்தது இப்போ அவங்க சொல்கிற போது ஸ்காலர்ஷிப்லாம் நிறைய கொடுக்குறாங்க. ஸ்காலர்ஷிப் நம்ம மட்டும் கொடுக்கல, எல்லாருமே கொடுக்குறாங்க. இப்போ சூர்யா கூட கொடுக்குறாரு, அகரம் ஃபவுண்டேஷன் கொடுக்குறாரு, எல்லாரும் கொடுக்குறாங்க. கேஷ் நோ கேஷ். ஆனால் நம்ம NSNA ஆரம்பித்தது எங்கள் ஊருக்காரங்க, மாணிக்கம் ராமையான். அதில் ஒரு மெம்பர் வந்து எங்கள் அடுத்த வீடு தான். அவங்க தான் NSNAன்னு ஆரம்பித்தாங்க. அது ஆட்சி டாட். அவங்க பாருங்களேன், அமெரிக்காவில் இருக்கவங்க அந்த வெப்சைட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, NSNA ஆர்கனைசேஷனு, வெப்சைட் பேர் ஆட்சி.org. எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் ஆட்சியலுக்கு. உங்களுக்கு தான் வணங்குறேன். ரைட்டா அது மாதிரி ஒரு வெப்சைட்டை அவங்க பேரில் வச்சுருக்காங்க. இதே மாதிரி எல்லா இடத்துக்கு போனாலும், நான் ஜுரிச்சில் வந்து ஒரு பான் ஸ்டேஷன் வாங்க, இந்த பஸ் ஸ்டேஷன்லாம் பான் ஸ்டேஷன் வாங்க, அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். ஒருத்தர் நல்ல பட்டை போட்டிருந்தார். நான் கூட நினச்சேன் ஸ்ரீலங்கனா இருப்பார் அப்படின்னு நினச்சேன். எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன். காரைக்குடி அப்படின்னாரு. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஹோட்டலில் சமைக்கிறாங்க. பிலீவ் இட் ஆர், ஹோட்டலில் சமைக்கிறேன். எனக்கு 6 மாதம் லீவு, 6 மாதம் மெடிக்கல் லீவ் கொடுத்துருவான், நான் வந்துடுவேன், ஜாலியாக வந்துடுவாங்க. யோசிச்சு பாருங்கள். அது வந்து சுவிட்சர்லாந்து இஸ் பாப்புலர் ஃபார் டூரிசம். அவன் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான் பாருங்கள். அந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து காரைக்குடின்னு போட்டு இவரை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய இடத்துல இப்போ யூஎஸில் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் செட்டியார் யாராவது இருப்பாங்க. நிறைய இடத்துல நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செட்டியார்ஸ் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்கேன். அதேமாதிரி அபுதாபியில் சித்துவா பொண்ணு தான் வச்சுருக்கா. அதை பணங்குடி, அவள் சொந்த ஊர், அவள் பிறந்த ஊர் இதுன்னு தெரில. அவள் வந்து அங்கே அபுதாபியில் வந்து ஒரு ஷீ இஸ் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அபுதாபியில் வச்சுருக்கா. இது மாதிரி நிறைய பேர் தொழில் வந்து பண்ணுறதுக்கு வந்து எந்த தொழிலும் மட்டமானது இல்லை. அவள் படித்தது வந்து பிகாம் ஏதோ படித்தா, பட் ஷீ இஸ் டூயிங் இன்சூரன்ஸ் பிஸ்னஸ். ஷீ இஸ் ரன்னிங் இது மாதிரி ஒரு ஹோட்டல் அதே மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் தப்பு கிடையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நம்ம மற்றவங்களோட நல்லா பண்ணலாம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச தொழில். இப்போ அந்த டேஸ்ட்டை யாருமே கொண்டு வர முடியாது. அந்த ரெசிபீஸ் வந்து நமக்கு தான் வரும். அதனால ஹோட்டல் இந்த காலேஜ் கூட சொன்னாங்க, இந்த பையனுக்கு வேலை கிடைக்கல, என் பொண்ணு கிடைக்கல, இப்போ மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க அப்படின்னு. இப்போ இந்த பொண்ணு இல்லைன்னா இன்னொரு பொண்ணு, அதாவது இந்த பொண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக அதாவது இப்போ பொண்ணு இப்போ கிடைக்கல, ரைட்டு. இப்போ பொண்ணுங்க வந்து டிமாண்ட் பண்ணுற நிலைமையில் இருக்குது.
பட் இந்த பையனோட அருமை தெரிஞ்ச பொண்ணு வந்தாலே போதும்ல, அருமை தெரியாத பொண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? ரைட்டா? ஒருத்தரோட லைஃபுக்கு வந்து கல்யாணமும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், +2 மாதிரியே கல்யாணமும் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்டில் வந்து மனைவி அமைவதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி. ஸோ இதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன படிக்கலாங்கிறது சொல்லிட்டேன், எங்கே படிக்கலான்னு. எப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டார். எப்படிங்கிறதுக்கு தயவுசெய்து ஒரு மென்டாரை பிடிச்சிங்க. உள்ளே போனோன்னே ஒரு இன்ஸ்டியூஷனில் போகிறீங்க அப்படின்னா, சார் கூட வருத்தப்பட்டார், பழனியப்பன் சார் கூட வருத்தப்பட்டார், நம்ம செட்டியார் பசங்க படிச்சுட்டு போகிறாங்க எனக்கு தெரியல அப்படின்னு. ப்ளீஸ் போய் பாருங்கள், யாராவது செட்டியார் இருக்காங்களா வாத்தியார் அப்படின்னு. போய் நீங்களாக பேசுங்க. சில பேர் ரிசர்வ்டாக இருப்பாங்க, சில பேர் ரிசர்வ்டாக இல்லை இருப்பாங்க. நீங்களே போய் பேசுங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா எங்கிட்ட கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்தேன். 360 பேர் எங்கிட்ட செட்டியார் பசங்க படிச்சிருக்காங்க. 360 பேரும் தம்பி மாதிரி என்னோட பிரியமாக இருப்பாங்க. இன்னைக்கு காலையில் கூட அவன் பேசினான், ராமசாமி வந்து என்னோட பேசினா. இதே மாதிரி இல்லைன்னா எல்லாருமே அந்த 360 பேர் இன்னமும் எங்கிட்ட பிரியமாக இருக்காங்க. பிரியம்னா அவன் எனக்கு ஏதோ கொடுக்கணும், நான் அவனுக்கு ஏதோ கொடுக்கணும் இல்லை. அவனோட நல்லது கெட்டதை எங்கிட்ட ஷேர் பண்ணுவான். சார் இது மாதிரி புது டெக்னாலஜி, நான் அவன்கிட்ட எனக்கு தெரிஞ்சுக்குவேன் தெரியுமா, புது டெக்னாலஜி என்ன அப்டேட் பண்ணிக்குவேன். ஏன்னா நான் ஒரு வாத்தியார், நான் வந்து அதை அந்த பழசு தான் வச்சு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா சில வாத்தியார் இன்ஜினியரிங் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுற ஃபீல்டு, அதுவும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரி மினிட் ஒரு புக்கு எழுதிட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த புக்குன்னு வந்தாலே அப்சல்யூட். அது கம்ப்யூட்டர் சயின்ஸில் வந்து எவ்ரிடே யூ ஹேவ் டு அப்டேட், இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஓட முடியாது, யூ கேனாட் ரன் இட். அந்த அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து டெய்லி நீங்கள் படிக்கணும், படிக்கலைன்னா ஒன்றும் முடியாது. டாக்டர் தொழில் மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸும் ஒரு சேலஞ்சிங்கான ஃபீல்டு, யூ ஹேவ் டு கம்ப்ளீட் இட். ஸோ இதனால் என்ன நீங்கள் வந்து நீங்கள் எதுக்குமே வருத்தப்படக்கூடாது, பின்னால் போகக்கூடாது. இப்போ என்ன பையன் கட் ஆஃப் வாங்கியிருக்கான்னு பாருங்கள், அதுக்கு என்ன கோர்ஸ் கிடைக்குன்னு பாருங்கள். அப்படி கிடைக்கலன்னா எது கிடைக்குதோ அதில் சேர்ந்துட்டு அதை பேலன்ஸ் பண்ணுங்க. அதை இன்னும் உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை டபுள் டிகிரியாக படிக்க சொல்லுங்கள். இப்போ டபுள் டிகிரி இப்போ ஆப்ஷன் கொடுக்குறாங்க, டபுள் டிகிரியாக படிக்க சொல்லுங்கள். சொந்த தொழில் அதாவது படிச்சுட்டா வேலைக்கு தான் போகணுங்கிறது கிடையாது. சொந்த தொழில் பண்ணலாம், கைட் பண்ணலாம், இது மாதிரி நிறைய பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா டீச்சிங்க்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா ரிசர்ச் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்த ஐயாலாம் ரிசர்ச்சில் தான் இருக்காங்க, பெரிய பையெல்லாம். இன்னும் நிறைய பேர் வந்து தனியாக ரிசர்ச் லேபே வச்சுருக்காங்க. அதாவது ஒரு டெண்டலுக்குனா வச்சுருக்காங்க, மெடிக்கலுக்குனா வச்சுருக்காங்க. அந்த மாதிரி யூஎஸில் நிறைய பேர் வச்சுருக்காங்க. ஜவஹர் பழனியப்பன் சொன்னாங்கல்ல, அவங்க ஃபவுண்டேஷனே இருக்குது. அவங்களோட பர்த்டே வந்து அந்த ஸ்டேட்லேயே கொண்டாடுறான், ஹார்ட் சர்ஜரி டேன்னு, கார்டியாலஜி. அது மாதிரி ஒரு பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் இருக்காங்க, யூஎஸில் இருக்காங்க. பட் அவங்க வெளியே சொல்கிறது இல்லை. நம்ம ஆளுங்க அதான் சொன்னேன் இல்லையா, செட்டியார்ஸ்னால் ஒரு ஷெல் வந்துடும் நமக்குள்ளே, ஒரு வந்து நம்ம வெளியே தெரியக்கூடாது, நம்ம ஏதாவது இது பண்ணுவாங்க, இல்லை அமுக்கிடுவோம். அமுக்கிறது நடக்குது. இப்போ இந்த வருத்தப்பட்டார் இல்லையா காலையில் பலராமநாதன் சார் வந்து வருத்தப்பட்டார் இல்லையா, என்னை பிடிச்சி கீழே இழுக்கிறாங்கன்னு, அது நடக்குது. ஏன்னா நமக்குள்ளே நம்ம எதிரிகள் இருக்கோம். அதனால் அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது வெறி வேணும். சார் ஏஆர் சாமிநாதன் வெறி இல்லை, வெறி இருக்கணும். இதெல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் குழந்தைய தயவுசெய்து திட்டாதீங்க. இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ வந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டிய நேரம், நல்ல முடிவு எடுக்க வேண்டிய நேரம். இந்த முடிவில் வந்து உங்கள் பையன் எடுத்த மார்க்கை பாருங்கள். அதை வச்சு இப்போ 19th லாஸ்ட் டேட்டு, ஜூலை 19th. ஐ எம் டாக்கிங் அபவுட் TNEA, ரைட்டாக, இன்ஜினியரிங் அட்மிஷன். 19th ஜூலைக்குள்ளே முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷனை ஃபில்அப் பண்ணுங்கள், பணத்தை கட்டுங்க, என்ன காலேஜ் கிடைக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் நல்ல காலேஜ் இருந்து இப்போ மதுரை எடுத்துங்க. மதுரையில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னா, TC இருக்குது, KLN இருக்குது, PTR இருக்குது, லதா மாதவன் இருக்குது, இது மாதிரி இருக்குது. திருச்சி எடுத்துட்டா சாரநாதன் இருக்குது, சேலம்னா இது மாதிரி ஒவ்வொரு அந்த கிளஸ்டர்லையும் என்ன நல்ல காலேஜ் இருக்குன்னு பாருங்கள், அதில் கிடைக்குதான்னு பாருங்கள். எல்லோரும் அண்ணா யூனிவர்சிட்டி போனால் எல்லாருக்கும் எப்படி கொடுக்க முடியும்? அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இருந்திருக்கேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிவாளராகவும் இருந்திருக்கேன். எப்படி பசங்க வருவாங்க, எப்படி வெளியே போவாங்கன்னு எனக்கு தெரியும். அதாவது இன்னும் சொன்னால் 200 மார்க் வாங்குற பையன் ஃபஸ்ட் செமஸ்டரில் ஃபெயில் ஆகிருக்கான். மெடிக்கலில் வந்து மைக்ரோபயாலஜியில் ஃபெயில் ஆகிருக்கான். அதனால நீங்கள் வந்து யாரையுமே டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, என்கரேஜ் பண்ணுங்கள். முடிஞ்ச எழுதி வந்து நீங்கள் தான் வந்து ஆறுதலாக இருந்து உங்கள் பையனை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். யூ ஷுட் பி a friend. Okay, with this viewers, thank you for the opportunity. Thank you. அடுத்ததாக வழிகாட்டுதல் உரை வழங்க இருப்பவர் கணினி துறையில் இளங்கலை பட்டம் பெற்றவர். கடந்த 4 வருடங்களாக இவர் ஆடிட்டர் துறையில் பல சாதனைகளை புரிந்து வருகிறார். இன்கம் டாக்ஸ், GST, பேங்க் போன்ற முன்னணி துறைகளில் தங்களது சிறப்பான பணிகளை மேற்கொண்டு வரும் சாதனை பெண்மணி இவர். அது மட்டுமின்றி சுப்பிரமணியன் அண்ட் அசோசியேட்ஸ் நிறுவனத்தின் பார்ட்னராகவும் உள்ளார். குளிவிரியைச் சேர்ந்த திருமதி மீனாள் முத்துக்குமார் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்னை தமிழையும் மீனாட்சியையும் முதற்கண் என்னுடைய வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். என்ன படிக்கலாம் என்ற இந்த நிகழ்ச்சியில் என்னை கூப்பிட்டு பேச சொன்ன நகரத்தார் பெருமக்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் எப்படி இருக்கும்னா, அந்த டான் படத்தில் சிவகார்த்திகேயன் சொல்வான்ல, நான் என்ன படிக்கிறது, நான் பேசாமல் டாக்டர் ஆயிடவா, இல்லை நான் சிங்கர் ஆயிடவா அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். என் சின்ன பொண்ணை நான் அப்படி தான் கேட்டேன், என்னப்பா படிக்க போகிற?
நான் என்னம்மா படிக்க அப்படின்னு அவன் திருப்பி நம்மளே கேட்குறா. அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் முதல்ல என்னென்ன துறை இருக்குது, அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அதெல்லாம் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், நீங்கள் அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சரியான நேரத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதை எல்லாரும் கலந்துக்கிட்டு அவங்க பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். சரி, இப்போ நான் என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறேன் அப்படின்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ். இது என்ன கோர்ஸ்? சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்னா என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இது ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். இது எப்படின்னா 4 years கோர்ஸ். எப்படி நம்ம டாக்டர், இன்ஜினியர், லாயர் அப்படியெல்லாம் படிக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் 4 வருஷ கோர்ஸ், ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ். பிஸ்னஸ், ப்ரொஃபஷன் இதுக்கெலாம் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒன்று சேல் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ணுவோம். பட் ப்ரொஃபஷன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இட்ஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி வித் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ஞானசம்பந்தமான அவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய அறிவையும் திறமையும் பயன்படுத்தி நம்ம அந்த துறையில் ஒரு பண்ணுறது ப்ரொஃபஷன். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இதை 2ஆக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது என்ன குரூப் எடுக்கணும், இது எப்படி படிக்கணும், அது ஒரு பார்ட். நான் படித்தோடனே நான் என்ன செய்ய முடியும், நான் முடிச்சிட்டேன், சிஏ முடித்தோடனே எனக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இது அப்படி 2 பார்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா செகண்ட் பார்ட்டாக நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்ட் மேடம் சொல்லுவாங்க, அவங்க ஒரு டீச்சர், சிஏ கலா மேடம், அவங்க அதை சொல்கிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும். நான் இதை படித்து முடிச்சிட்டேன், இப்போ நான் எனக்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ட்டில் நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களெல்லாம் ஒரு கொஷின் கேட்குறேன். யார் இந்தியாவிலே பெரிய பணக்காரவங்க 2 பேர் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்களாம் யாரை சொல்லுவீங்க? எல்லோரும் டாட்டா சொல்லுவீங்க, பிர்லா சொல்லுவீங்க. இவங்க 2 பேருக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ்க்கும் நிறைய தொடர்பு இருக்குது. பிர்லா, குமாரமங்கலம் பிர்லா, ஃபவுண்டர் ஆஃப் ஆதித்யா பிர்லா, அவர் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவரும் சின்ன வயசில் உங்களை மாதிரி தான், அவருக்கு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸ் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அவங்க அப்பாட்ட இப்போ இருக்க பிள்ளைங்க மாதிரி அப்போ பேச மாட்டாங்க இல்லையா, அப்பாட்ட சொல்ல தைரியம் இல்லாமல் அவர் சிஏ கோர்ஸ் எடுத்து படித்தார். பட் ஆஃப்டர்வர்ட்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஏ இஸ் நாட் அ டிகிரி ஆர் எ சர்டிஃபிகேட், இட் இஸ் அ ப்ரைட் ஆஃப் மை லைஃப். அது ஜஸ்ட் ஒரு டிகிரி கிடையாது, என்னுடைய வாழ்க்கையோட பெருமிதம் அப்படின்னு அவர் பின்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து ரத்தன் டாட்டா, அவர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பற்றி என்ன சொல்கிறாருன்னா, ஐ வாண்ட் MBAs டு ரன் மை பிஸ்னஸ், பட் ஐ வாண்ட் CAs டு கைட் MBAs ஹவு டு ரன் த பிஸ்னஸ். அதாவது எனக்கு MBAs தான் என் பிஸ்னஸ்க்கு வேணும், பட் அவங்க எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத சிஎஸ் அவங்களுக்கு டீச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிஎஸ் படிக்கிறவங்களுக்கு நாலேஜ் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அப் டு த பாயிண்ட் எழுதினா மட்டும்தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டில் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதனால தான் அதில் நிறையா பேரால் பாஸ் பண்ண முடியல. நம்ம வதன்னு எழுதுவோம், 2 பேஜ் கேட்டால் 4 பேஜ் எழுதுவோம். அந்த மாதிரி எழுதுனா பிகாம்லலாம் 4 மார்க் போடுவாங்க, சிஏலலாம் ஓரமாக 0 அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா நல்ல பேப்பர் வாங்கி பார்த்துருக்கேன். நீங்கள் 5 பக்கம் எழுதினா கூட ஒரு அரை மார்க் கூட போட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாமே கீவேர்ட்ஸ் இருக்கணும், பாயிண்ட் இருக்கணும், என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும். ஸோ இதான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸோட ஒரு தனிச்சிறப்பு. சரி, நான் இந்த கோர்ஸ் படிக்கிறத அடுத்து இதோட வேலை வாய்ப்பை நான் 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று நீங்கள் வேலைக்கு போகலாம், இன்னொன்று வேலை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டைரெக்டாக பேங்கிங் செக்டார் போனீங்கன்னா ஃபினான்ஷியல் அனாலிஸ்ட், போர்ட்ஃபோலியோ மேனேஜர், அதே சம்மந்தமான நிறைய அந்த ஃபினான்ஷியல் ஃபீல்ட்ஸில் பேங்க்ஸில் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து நீங்கள் கம்பெனி சைட் போனீங்கன்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், ஃபினான்ஷியல் ஆஃபீஸர், அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் நமக்கு கம்பெனி சைட்ஸில் இருக்குது. அப்புறம் டீச்சிங் லைனில் போய் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து டீச் பண்ணலாம், நம்மளாக டீச் பண்ணலாம். அப்புறம் பெரிய பெரிய ஆடிட் ஃபார்ம்ஸில் நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போகலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நீங்கள் அங்கே போய் எம்ப்ளாய்மெண்ட் எடுத்துக்கிட்டு அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இது எல்லாமே இது இந்தியாவில். நீங்கள் இல்லை நான் இந்தியாவில் ஒர்க் பண்ணலை, நான் அப்ராட் போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அங்கேயும் அதே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நம்மளோட சிஏ துபாய், சிங்கப்பூர், மலேசியா இந்த கண்ட்ரீஸில் போய் நல்ல ஒர்க் கிடைக்கும். பட் நான் யூஎஸ் போகிறேன், கனடா போகிறேன் அப்படின்னா அதுக்கு சிபிஏ, சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட்டுங்கிற கோர்ஸ், அது வித் டிகிரி பிகாம்
பிகாமில் ஒரு கிரெடிட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். இல்லை எம்காம் படித்தவங்க சிஏ படிக்காமல் சிபிஏ படிச்சிங்கன்னா இங்கேருந்து வெளிநாட்டு கம்பெனிக்கு வேலை பார்க்கலாம். இல்லை நீங்கள் வெளிநாட்டுக்கு போயும் பார்க்கலாம். ACCA அது சில கண்ட்ரீஸில் அக்செப்டபிள். இந்த மாதிரி நமக்கு வெளிநாட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறையா இந்த ஃபீல்டில் இருக்குது. இல்லை நான் வேலைக்கெல்லாம் போகலை, நான் வேலை கொடுக்கணும் அப்படின்னா இப்போ தான் நீங்கள் கரெக்டான லைனுக்குள்ளே வரீங்க. ஏன்னா நம்ம நகரத்தார் பெருமக்கள் எப்பயுமே வேலை கொடுத்து பழக்கப்பட்டவங்க. அதனால் நம்ம வேலை கொடுக்க போகிறோம் அப்படின்னா இப்போ தான் நம்மளை சொசைட்டி வந்து அழகான வேர்டில் கூப்பிடும். என்ன கூப்பிடும்? ஆடிட்டர் அப்படின்னு கூப்பிடும். இந்த நிறைய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா எங்கள் ஆடிட்டரை கேட்டு சொல்கிறேன் அப்படிம்பாரு. ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவார்? அப்போ எங்கள் ஆடிட்டரை கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணுறேன். எல்லாத்துக்கும் ஒய்ஃபை கேட்குறாரோ கேட்க மாட்டாரோ, எல்லாத்துக்கும் ஆடிட்டரை கேட்பாங்க ஒரு பெரிய சொசைட்டி போயிடுச்சுன்னா. அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ரைடான ஒரு பொசிஷனுக்கு வரணுன்னா நீங்கள் வேலை கொடுக்கணும். சார் சொன்ன மாதிரி உங்கள் பேஷன் அதுவாக இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வேலை கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வேலைக்கு போகும்போது நான் எவ்வளோ சேலரின்னு சொல்லலை. சேலரி வந்து மினிமம் 5 lakh per annum, மேக்ஸிமம் 36 lakhs வரைக்கும் நீங்கள் வேலைக்கு போனால் கிடைக்கும். அது கேரண்டி. இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வேலை கொடுக்க போகிறீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருந்ததுன்னா உடனே அப்பா ஆடிட்டர், அம்மா ஆடிட்டர், இல்லை ஏதோ ஒரு நம்மளோட ஃபேமிலியில் ஆடிட்டர்னால் உங்களுக்கு உடனே வந்து ஏர்னிங்ஸ் இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு நிறையா ஃபைல்ஸ் வரும்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உடனே கிடைக்கும். இல்லைனாலும் உங்களுக்கு கொஞ்ச நாள்லையே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமான முறையில் நல்ல ஒரு சேலரி, அதுதான் என்ன அளவுனே சொல்ல முடியாத சேலரி. அந்த மாதிரி போக போக எப்படி டாக்டர்ஸ்க்கு சேலரி கூடுமோ அதே மாதிரி தான் ஆடிட்டர்ஸ்க்கும். போக போக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் கூட அவங்களோட சேலரி, நம்மளோட சேலரி யாருமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் இந்த சைடு இருக்குது, நிறைய வாய்ப்பும் இருக்குது. என்ன பண்ணலாம்? ஆஃபீஸ் போட்டு டாக்ஸேஷன் பார்க்கலாம். முதல்ல நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் இருக்குது, இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி அந்த டாக்ஸேஷன் பார்க்கலாம். இன்டைரக்ட் டேக்ஸ் ஜிஎஸ்டி டாக்ஸேஷன் பார்க்கலாம். இல்லைன்னா ஆடிட், கம்பெனியோட இன்டர்னல் ஆடிட் பார்க்கலாம், ஸ்டாச்சுட்டரி ஆடிட் பார்க்கலாம். இல்லை நான் பேங்க்குக்கு போகிறேன், எனக்கு பேங்க்கில் போய் ஆடிட் பார்க்குறேன்னா உங்கள் கம்பெனிலேருந்து பேங்க் ஆடிட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸ்டாக் ஆடிட், ஸ்டாச்சுட்டரி ஆடிட், ரெவென்யூ ஆடிட், ரெவென்யூ லீக்கேஜ் ஆடிட், கன்கரண்ட் ஆடிட், இந்த மாதிரி பேங்க் ஆடிட் ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுலேயும் நீங்கள் அந்த பேங்க் ஆடிட்லாம் போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் 10 நாளைக்கு 10 லட்சம் ரூபா தந்து நமக்கு ஒரு ராஜ மரியாதை அங்கே நமக்கு கிடைக்கும். ஆப்பிள் ஜூஸ் கொண்டாடுவா மேடம், ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வேறு என்ன மேடம் கொண்டாடுற உங்களுக்கு, அப்புறம் மத்தியானத்துக்கு எந்த 3 star ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போக, அந்த மாதிரியான ஒரு ப்ரைடான ஒர்க்காக அது இருக்கும். கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்கன்னா வாய்ப்பு அதுலேயும் நிறைய அவங்களுக்கு இருக்குது. இதில் வந்து லைவ் எக்ஸாம்பிளாக என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு 2 years ஒரு ஆடிட் ஃபார்மில் போய் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் என்னோடய ஓன் ஆஃபீஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 1 year ஆஃபீஸ் கம்ப்ளீட்டட். July 1st என்னுடைய ஆஃபீஸை ஆரம்பித்து 1 வருஷம் ஆச்சு. July 1st என்ன டே உங்களுக்குலாம் தெரியுமா? CA டே, டாக்டர்ஸ் டே, அந்த ப்ரொஃபஷ்னல்ஸ்க்கெல்லாம் உள்ள டே. ஏன் அது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டே? அது யாருக்காவது தெரியுமா? In 1949 the Chartered Accountants Act come into force on July 1st. ஸோ அதை நம்ம வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் டேயாக கொண்டாடுறோம். ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் 1950. அவங்க மெம்பர்ஷிப் நம்பர் தான் 1. ஒவ்வொரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டுக்கும் ஒரு நம்பர் கொடுப்பாங்க. டில் டெத் நமக்கு அதுதான் நம்பர். ஸோ அந்த நம்பர் உருவாங்கின 1950 9th Julyல பி கப்பாடியா அப்படிங்கிறவர் வந்து மெம்பர்ஷிப் நம்பர் 1. டில் நவ் நம்ம 3,18,000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்கோம். ஸோ இவ்வளோ 130 கோடி இருக்கும். 1950லேருந்து 2022 வரைக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பார்த்தா 3,18,000. பட் அதில் நம்ம ஒரு 1 lakh அளவுக்கு இறந்து போயிருப்பாங்க. ஏன்னா டில் 1950. ஸோ இவ்வளோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் தான் இருக்கும். இன்னொன்று சார் சொன்ன மாதிரி இந்த கோர்ஸ் நமக்கானது. இது நானும் இன்னொரு பொண்ணும், நான் இப்போ 2015-18 ஆஃப்டர் மேரேஜ் 15 years கழிச்சு இப்போ தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்தேன். சும்மா விளையாட்டு போக்கில் ஆரம்பித்தது. இப்போ ஒரு பொண்ணு நானும் படித்தோம். அந்த பொண்ணு பாஸ் ஆகலை, நான் தான் பாஸ் ஆனேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, மேடம் நீங்கள் வந்து ரத்தத்துலேயே உங்களுக்கு அதெல்லாம் வரும், நீங்கள் வந்து இயற்கையாகவே நீங்கள் படித்தா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டு கோர்ஸ் உங்களுக்கு வரும், எங்களுக்கெல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. சார் சொன்ன மாதிரி அந்த இது வந்து நம்ம பிள்ளைங்க நிறைய பேருக்கு உள்ள நிச்சயமாக அந்த ஒரு இருக்கும். யாருக்கு அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்கோ அவங்க கட்டாயமாக படிக்கலாம். அவங்க குறிப்பாக அந்த பெண் குழந்தைங்களுக்கு சொல்லணுன்னா பயங்கரமாக ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும். நம்ம கொஞ்ச நாள் வந்து குழந்தை பிறந்திருக்கோம், வீட்டிலே ஒர்க் பண்ணணும்
அசைன்மெண்ட் பேசிஸ் பண்ணணும், இல்லை நம்ம வீட்டில் உட்காந்து ஆடிட் பார்த்து கொடுக்கலாம். அந்த மாதிரி நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மெயினாக நம்மளோட பெண் குழந்தைங்களுக்கு இருக்குது, பசங்களுக்கும் இருக்குது. அதனால் இந்த கோர்ஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உள்ள கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிச்சிங்கன்னா அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த மேடம் மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க யார் வேணாலும் எந்த ஏஜில் வேணாலும் அது படிக்கலாம். நான்லாம் இப்போ தான் ஒரு 3 years முன்னாடி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ அதனால் சார் சொன்ன மாதிரி இது பசங்க கேட்காம பேரண்ட்ஸ் கேட்டு அவங்களுக்கு அந்த பேஷன் இருந்ததுன்னா அவங்களும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் கோர்ஸை தாராளமாக கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட 2 கோர்ஸ் சொல்லி என்னோட இதை முடிச்சுக்கலான்னு பார்க்குறேன். நம்மளோட லெஜண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தே ஆர் த பார்ட்னர் இன் நேஷ்னல் பில்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, CA signature is more powerful than the signature of the prime minister அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எவ்ரி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இல்லை தாத்தா பிர்லா யாராக இருந்தாலும் they have to wait to get the accounts closed and signed by a chartered accountant. It's the great pride of this specific course. With these few words, I once again thank you for this opportunity given to me to address the gathering. Thank you very much. அடுத்ததாக இளம் வயதிலேயே அளவில்லா சாதனைகளை படைத்த அற்புத மனிதர் இவர். 6ஆம் வயதை சேர்ந்திட்ட சென்னை உயர்நீதிமன்றத்தின் அரசு வழக்கறிஞர் இவர். அது மட்டுமின்றி நோட்ரி பப்ளிக் மற்றும் ரோட்டரி யூத் சர்வீஸ் டைரக்டராகவும் தனது சீர்மிகு செயல்களை செய்து வரும் அட்வொகேட் SP கார்த்தி அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடையிலே அமர்ந்திருக்கும் நகரத்தார் பெருமக்களுக்கும் அவையிலே அமர்ந்திருக்கக்கூடிய நகரத்தார் பெருமக்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு 15 நிமிஷம் தான் நான் பேச போகிறேன். குறிப்பாக நான் என்ன சொல்லணும்னு வந்ததோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கேன். இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்கீங்க? கொஞ்சம் கை தூக்குங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க இங்கே? வெரி குட். அது மாதிரி அவங்களோட பசங்களுக்கு என்ன தீர்வு, என்ன அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய வந்திருக்க பெற்றோர்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க? கொஞ்சம் கை கட்டுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு பலத்த கரவொலி எழுப்பணும். என்ன காரணம்னா, நான் வந்து மதுரையில் தான் படித்தேன். இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நான் படிக்கிற காலத்தில் 10th 12th படிக்கிறப்ப இந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்ச்சி நடத்தலை. தினமலர்லேருந்து வழிகாட்டின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க. இந்த நிகழ்ச்சி எங்கெல்லாம் நடக்குதோ அந்த இடங்களுக்கெல்லாம் நான் தேடி போவேன். போய் என்ன விஷயங்கள் யார் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேசுனாங்கல்ல, இவங்கள்ட்ட இருந்து அப்படியே விஷயங்களை வந்து கிரகிச்சிக்கிட்டே இருக்குது. என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க, என்ன படிக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை வந்து மதுரை நகரத்தார் சங்கம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுக்காகத்தான் இந்த நன்றியை வந்து நான் வந்து சொல்லணும். நம்ம பாராட்டினா தான் இன்னும் இது மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க. அதனால இதில் பல பயனாளிகள் என்னை மாதிரி இப்போ நான் வந்து எப்படி தினமலர் இதில் வந்து எப்படி வந்து நான் வந்து அவங்ககிட்ட இருந்து எப்படி அந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டேனோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்காக தான் இந்த நன்றியை சொல்லணும். எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம், அதுதான் இன்றைக்கி நிகழ்ச்சியோட தலைப்பு. எங்கு என்ன படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், தப்பு. எங்கு படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். எதுக்கும் பயப்படக்கூடாது. பயம்ன்றதை மட்டும் நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுத்து வச்சிடணும். நம்ம மார்க் கம்மியாக வந்தோமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து விக்ரம் படம், கமல்ஹாசன் நடித்த படம் இப்போ வந்துச்சு. அதில் ஒரு நல்ல டைலாக், எப்போ வந்து ஒரு சவால், வீரர்களுக்கெல்லாம் ஒரு சவால் வருதோ அப்போ அவங்க சொல்கிற வார்த்தை வந்து பார்த்துக்கலாம். அதே தான், பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம எது வந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்துச்சுன்னா நம்ம என்ன வேணாலும் படிக்கலாம், எங்கே வேணாலும் படிக்கலாம். அந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம வளர்த்துக்கணும். நம்மளால் டாக்டர் படிக்க முடியலையே, வக்கீல் படிக்க முடியலையே, ஆடிட்டருக்கு படிக்க முடியலையே அப்படின்லாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு என்ன வாய்ப்பு கிடைச்சிச்சோ அதை சரியாக பயன்படுத்தணும். என்ன வாய்ப்பு நமக்கு வந்து கிடைச்சிருக்கோ அதை நம்ம எப்படி உருவாக்கிக்கிறதுக்கு நம்ம உழைச்சிருக்கோமோ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வந்து வெற்றியாளர் ஆகணும். ஒரு விஷயம். ரெண்டாவது, நம்ம பணம் சம்பாரிச்சா மட்டுமே நம்ம வாழ்க்கை வந்து என்றைக்குமே முழுமை அடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து நம்மளுடைய குடும்பம், உற்றார், உறவினர், சுற்றம் எல்லாத்தையும் சரிசமமான வகையில் வந்து நம்ம வந்து பேரலில் எடுத்துகிட்டு போகணும். பணம் மட்டும் 1 கோடி 2 கோடி சம்பளம் வருது வருஷத்துக்கு அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு முழுமை அடையாது. நம்ம அதை மட்டும் பார்க்கக்கூடாது. நம்மளோட சோஷியல் அட்மாஸ்பியர் எல்லாமே நம்ம வந்து சரியாக வச்சுக்கணும்.
நான் இதெல்லாம் முக்கியமாக பெற்றோர்களுக்கு சொல்கிறேன். பெற்றோர்கள் வந்து பணத்தை மட்டுமே, பணம் வந்து ரொம்ப முக்கியம், பணம் சம்பாரிச்சாதான் நம்ம இந்த சொசைட்டியில் வாழ முடியும். இருந்தாலும் அதோடு சேர்த்து நம்ம வாழ்க்கை முறை, இந்த அமைப்பு எல்லாமே ஒரு சேர நம்ம வந்து எல்லாமே மேலே போய் நம்ம பணத்தில் மட்டும் மேலே போய் மிச்சதெல்லாம் கீழே இருந்தோம்னா இந்த வாழ்க்கை வந்து முழுமையானது கிடையாது. நம்ம வந்து பணம் மட்டும் இல்லாமல் வேறு எல்லா விஷயங்கள்லையுமே நம்ம வந்து பேரலாக எல்லாத்தையுமே மேலே கொண்டு போகணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். படிப்பு வரலையே, ஆவரேஜாக இருக்கானே பையன்னு யாரும் கவலைப்படாதீங்க. நான்லாம் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. நான் வந்து மதுரையில் இருக்க ஒரு 4-5 பள்ளிகளில் படிச்சிருக்கேன். ஒரு வருஷம் வந்து ஒரு பள்ளியில் படிப்பேன், அடுத்த வருஷம் அடுத்த பள்ளிக்கு போயிடுவேன். அதெல்லாம் வந்து இயற்கையாக நடந்து கிடையாது. ஆனால் இதையே வந்து நான் வந்து எனக்கு சாதகமாக்கிட்டேன். எப்படி சாதகமாக்கிட்டேன்னா, நிறைய நண்பர்களை உருவாக்கிக்கிட்டேன். இங்கே எனக்கு சின்ன வயசுலேயே ஒரு நிறைய பழக்க வழக்கத்தை உருவாக்கிட்டேன். அந்த பழக்க வழக்கம்தான் இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு அரசு வழக்கறிஞராக எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு நகரத்தார் கம்யூனிட்டியில் இருந்து, நம்ம ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, மிச்சம் எல்லாருக்குமே வந்து ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் இருக்குது. ஒரு அரசு வழக்கறிஞராக வர்றதுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டேன். அது மாதிரி நீங்கள் வந்து எதுக்கும் பயப்படாதீங்க. அந்த பயம்ன்றதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருங்க. பசங்க எல்லா பேரும் கிடைக்கிறத வாய்ப்புகள் இந்த மாதிரி சொல்கிறத பூரா, அந்த விஷயங்களை பூரா கிரகிச்சிக்கிட்டே இருங்க. முடிவு நீங்கள் எடுங்க. உங்களுக்கு உங்கள் குடும்ப சூழ்நிலை எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் அந்த முடிவு எடுங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி அடையலாம். மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு மிக்க நன்றி. மாணவர்கள் சார்பாக நான் அவங்க எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன், மிக்க நன்றி. சரி, அடுத்த டாபிக்கு போகிறேன். சட்டம், லா படிக்கிறதுல வந்து என்ன படிக்கலாம், லா வந்து படிக்கலாம், எங்கே படிக்கலாம் அப்படின்றத மெயினாக சொல்கிறதுக்காக தான் எனக்கு கொடுத்துருக்க டாப்பிக்கு. லா வந்து ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று வந்து 12th முடிச்சுட்டு ஒரு 5 years 5 வருஷம் படிக்கக்கூடிய சட்டக்கல்வி இருக்குது. அது மாதிரி ஒரு டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா ஒரு 3 வருஷம் படிக்கக்கூடிய சட்டக்கல்வி இருக்குது. இது 2 இது இருக்குது. ஒன்று டிகிரி முடிச்சுட்டும் நீங்கள் போகலாம், இல்லை +2 முடிச்சுட்டு டேரெக்டாக 5 yearsம் போகலாம். நீங்கள் +2 முடிச்சுட்டு போயில உங்களுக்கு BA BL, BBA BL, BCom BLன்னு ஒரு இன்டகிரேட்டட் கோர்ஸாக ஒரு 5 வருஷம் அந்த படிப்பு. அந்த 5 வருஷம் முடிக்கையில் உங்களுக்கு 2 பட்டங்கள் இன்டகிரேட்டடாக கிடைக்கும். இதே இது வந்து நீங்கள் ஒரு டிகிரி BSc BBA ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு 3 years படிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்து ஒரு 3 years அந்த கோர்ஸ் வந்து BLன்ற பட்டம் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்க UGயில் வாங்கின அந்த பட்டத்தோட இந்த பட்டமும் நமக்கு வந்து சேரும். இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து லாவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. இதில் லா படிக்கிறது வந்து விருப்பம் இருக்கிறவங்க மாணவர்கள் யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் கை தூக்குங்க. இல்லை படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்க பெற்றோர் யாராவது இருந்தால் கை தூக்குங்க. ஒருத்தர் தான் கை தூக்கியிருக்காரு. ஒரு தவறான கண்ணோட்டம் எனக்கெல்லாம் வந்து ரொம்ப டிஸ்கரேஜ். நான் வந்து லா படிக்கையில் வந்து எங்கள் அப்பாலேருந்து அண்ணன்லேருந்து எல்லாருமே, என்னப்பா இதை படித்து அவன் இருக்கிறவனே ஒன்றும் சம்பாதிக்காமல் இருக்கான், நீ வேறு போய் அதில் என்னப்பா செய்ய போகிற அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கரேஜ். என்னென்னா அவங்களுக்கு ஒரு கவலை, நம்ம பையன் வந்து இப்படி போயிடக்கூடாதே, மிச்சவங்களாம் நல்லா வரையில, நம்ம பையனும் நல்லா வரணுமே அப்படின்ற கவலையில் வந்து அவங்கெல்லாம் வந்து என் மேலே ஒரு இருக்கிற ஒரு அன்புனாலையும் ஒரு இதனாலையும் அவங்க வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரிலாம். இதையும் மீறி நான் வந்து லா படித்து முடித்தேன். லா படித்து முடித்ததுனால நான் வந்து ரொம்ப மனநிறைவோடு இருக்கேன். என்னோடய பணியில், என்னோடய வேலைகளில், என்னோடய சுற்றத்தில் எல்லாத்துலேயுமே ரொம்ப மனநிறைவாக இருக்கேன். வேறு எந்த வேலைக்கு போயிருந்தாலும் என்னால் இப்படி இருக்க முடியுமா அப்படின்னு தெரியல எனக்கு. தயவு செஞ்சு இந்த சட்டம் படிக்கிறத நீங்கள் ஒரு தடவை வந்து பெற்றோர்கள் எல்லாம் வந்து இன்ஜினியரிங்கோ அல்லது மெடிக்கலோ இந்த மாதிரிலாம் படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கூட கன்சிடர் பண்ணுங்கள். லா படிக்கலாம், நல்ல படிப்பு. இனி வரப்போகிற காலங்களில் நல்ல வருமானத்துக்கு வாய்ப்பு தரக்கூடிய படிப்பு சட்டம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 வருஷமாக வந்து இது பெரிய க்ரோத்தில் போய்கிட்டு இருக்கு. இதை பற்றின தேடலில் வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். உங்கள் பசங்கள்லாம் படிக்கிறாங்கன்னா இது சம்மந்தமான தேடல்கள்லாம் நீங்கள் கூகுளில் இருக்குது, இல்லை உங்கள் நண்பர்கள் இருக்காங்க, இல்லை எங்கிட்டே கூட நீங்கள் கேட்கலாம். இதில் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகள்லாம் பற்றி ஒரு சிறிய அளவில் தான் என்னால் சொல்ல முடியுது. அதை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதில் இருக்க விஷயங்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். இந்தியாவில் வந்து ஒரு டாப் 10 லா காலேஜஸ்ன்னு இருக்குது. IIT மாதிரி அந்த லா காலேஜஸ். அந்த லா காலேஜஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வருஷத்துக்கு குறைஞ்சது முடித்ததுமே ஒரு 15 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆண்டு வருமானத்தில் உங்களுக்கு வந்து அவங்களே வந்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நேஷ்னல் லா ஸ்கூல்னு இருக்குது, பெங்களூரில் இருக்குது. அது மாதிரி நல்சார் யூனிவர்சிட்டின்னு சொல்லி ஹைதராபாத்தில் இருக்குது. அதுக்கப்புறம் அதர் ஸ்டேட்ஸில் இது மாதிரி நிறையா எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே வந்து நேஷ்னல் லா ஸ்கூல் அப்படின்றது வந்து தேசிய சட்டப்பள்ளி. நம்ம திருச்சிராப்பள்ளியில் தேசிய சட்டப்பள்ளி இப்போ ரீசெண்டாக அந்த சட்டப்பள்ளி வந்து இது பண்ணியிருக்காங்க. இதிலெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் என்னென்னா கிளாட்டுன்னு சொல்லிட்டு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட்டு அப்படின்னு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டு. இது எப்படி நீட் நடத்துகிறாங்களோ, எப்படி JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்களோ, அது மாதிரி கிளாட்டுன்ற எக்ஸாமை நம்ம வந்து எழுதி அதில் வர்ற மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த மாதிரி இருக்கிற கவர்மெண்ட்
டாப் லா காலேஜஸில் நமக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு காமன் லா அட்மிஷன் டெஸ்ட், அது மாதிரி எய்லெட்டுன்னு ஒரு அட்மிஷன் டெஸ்ட் இருக்குது, ஆல் இந்தியா லா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எய்லெட்டுன்றது, அது மாதிரி லா ஸ்கூல் அட்மிஷன் டெஸ்ட் எல்சாட்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்ட் எல்லாத்துக்குமே சிலபஸ் வந்து காமன் தான். இந்த டெஸ்ட்டுக்கு சிலபஸ் காமன் தான். நீங்கள் வந்து 10th படிக்கையிலே நீங்கள் வந்து இந்த சிலபஸ் வந்து பேரலாக படிக்கலாம். இந்த சிலபஸ்ன்றது எல்லாமே நம்ம சமூகம் சார்ந்தது தான். நம்ம போய் ஒன்றும் புதுசாக படிக்க போகிறது கிடையாது. நம்மளை சுற்றி அன்றாட நடக்கிற நிகழ்வுகள், பேப்பரில் வர்ற கரண்ட் அஃபேர்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சுட்டே வர்றது தான் வந்து இந்த சிலபஸோட பேசிக்ஸ். அதனால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணால் தான் இந்த டாப் லா யூனிவர்சிட்டிஸில் நமக்கு வந்து அட்மிஷன் கிடைக்கும். இது போக நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. இப்போ பேசியில் நம்ம அவர் ஞானசம்பந்தம் அண்ணன் அவர்கள் சொன்னார்கள், வேறு மாநிலங்களுக்கு போனால் தான் நமக்கு பெரிய எக்ஸ்போஷர் கிடைக்கும். அது உண்மை. தமிழ்நாடை விட்டு வேறு மாநிலங்களுக்கு போய் நம்ம படிக்கிறனால தான் நமக்கு அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறவங்க வந்து கட்டாயமாக பசங்களை வந்து வேறு மாநிலங்களுக்கு அனுப்பி படிக்க வைக்கிறது ஒரு நல்ல விஷயம். இந்த வெளி மாநிலங்களில் இருக்க இந்த டாப் யூனிவர்சிட்டி சிம்பயாசிஸ்ன்னு இருக்குது புனேயில், அது மாதிரி அமிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, ஜிந்தால்னு சொல்லி உத்தரப்பிரதேசில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது. இங்கெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்தால் உங்கள் பசங்களுக்கும் இந்த கேட்டுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு லா படிச்சுட்டா அவங்க வந்து வழக்கறிஞர் தொழில் மட்டும்தான் செய்ய முடியும். அந்த வழக்கறிஞர் தொழில்னால் நம்ம ஊரில் நம்ம பார்த்துருப்போம். நம்ம ஊர்களில் காரைக்குடியில் இருக்குது, தேவகோட்டையில் இருக்குது, இந்த மாதிரியான இருக்க ஊரில் இருக்க கோர்ட்டுகளில் இருக்க அட்வொகேட்ஸை பார்த்துட்டு ஐயோ இப்படி தான் இருப்போமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, இதை தாண்டி ஒரு பெரிய நம்ம ஒரு சிறிய வட்டத்துக்குள்ளே இருந்து இதை பார்க்கக்கூடாது. ஒரு பெரிய இதில் வந்து ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. அதை இப்போ இங்கே இருக்க இப்போ நம்ம நகரத்தா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் லா படிக்கிறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், 2 நீதி அரசர்கள் இருந்திருக்காங்க. இது எந்த சமூகத்துலேயுமே கிடையாது. ஒன்று ஏஆர்எல் ஐயா அவங்க, இன்னொன்று அவங்க சொக்கலிங்க ஐயா அவங்க. இவங்க 2 பேர் நீதி அரசர் வேணும். இவங்க 2 பேரையுமே நம்ம ரோல் மாடலாக எடுத்துகிட்டு, நான்லாம் வந்து அவங்கள ரோல் மாடலாக எடுத்துகிட்டு தான் படிக்க ஆரம்பித்தது. அதனால் நீங்கள் வந்து இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக நீங்கள் சட்டம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமோ அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த நீதிமன்றங்கள், அதாவது நம்ம வந்து நீதிமன்றமே பார்க்கல எங்கெல்லாம் வந்து இதோட வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து கோர்ட்ஸ் ஹையரார்க்கி இருக்குது. இப்போ நம்ம ஒரு சின்ன ஊரில் பார்த்தோன்னா முன்சீஃப் கோர்ட் இருக்கும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இருக்கும், சப் கோர்ட் இருக்கும், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்கும், ட்ரிபியூனல்ஸ் இருக்கும், ஸ்பெஷல் கோர்ட்ஸ் இருக்கும், ஃபேமிலி கோர்ட்ஸ் இருக்கும். இங்கே எல்லாமே வழக்கறிஞர்களோட தேவை அதிகமாக இருக்குது. நல்ல வழக்கறிஞர்கள் கிடைப்பது இந்த காலத்தில் வந்து ரொம்ப அரிதாக இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம கம்யூனிட்டியில் இந்த கேப்பை வந்து நம்ம ஈஸியாக ஃபில் பண்ணலாம். ஏன்னா இங்கெல்லாம் வந்து நிறைய வாண்டட் இருக்குது, ஆனால் சரி தகுதியான ஆட்கள் கிடையாது. இன்னொன்று, இதுவுமே கிட்டத்தட்ட நம்ம வந்து ஆடிட்டர் படிக்கிற மாதிரி தான். இதில் வந்து நம்ம போய் சட்டம் படித்து நம்ம போய் கோர்ட்டில் வாதாடணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கம்ப்ளைன்ஸ் ஒர்க்னால் என்னென்னா, ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு கம்பெனியை மெர்ஜர் பண்ணுறாங்க அப்படின்லாம் பார்ப்போம். இதில் வந்து ஒரு சட்ட வல்லுநரோட ஒரு ஒத்துழைப்பு, ஒரு உதவி, அவரோட ஆலோசனை தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இந்த சட்டம் படிக்கிறதுனால இருக்குது. இதுப்போ ரொம்ப முக்கியமாக இதில் வர்ற வாய்ப்புகள், நீங்கள் லா முடித்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஆகலாம். ஜுடிஷியல் ஆஃபீஸர்னால் யாருன்னா ஜட்ஜஸ் வந்து லோவர் கோர்ட்லேருந்து மேஜிஸ்ட்ரேட்டாக இருப்பாங்க, முன்சீஃபாக இருப்பாங்க, அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு படிப்படியாக ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸ் ஆகலாம். 2வது லா ஆஃபீஸர்ஸ், கோர்ட்டில் வந்து லா ஆஃபீஸர்ஸ்ன்னு இருப்பாங்க. அந்த கோர்ட்டை வந்து அசிஸ்ட் பண்ணுறதுக்கு, கோர்ட்டில் வந்து இருக்கிற அந்த கேசஸ்லாம் மேனேஜ் பண்ணுறதுக்கு அங்கே நமக்கு நிறையா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அது மாதிரி வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸில் வந்து ஹெச்ஆர்என்சி இந்து அறநிலையத்துறையில் வந்து ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, அவர் வந்து வழக்கறிஞராக இருந்தால் தான் அவர் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராகவோ அல்லது அசிஸ்டன்ட் கமிஷனராகவோ ஜாயின் பண்ண முடியும். அது மாதிரி லேபர் டிபார்ட்மெண்ட்லேயே ஒரு வழக்கறிஞர் பட்டம் இருந்தால் மட்டுமே நம்ம வந்து அந்த கோர்ஸில் வந்து நம்ம வந்து அந்த வேலைக்கு வந்து தகுதியான நபராக இருப்போம். அந்த வேலைக்கு நம்மளால் அப்ளை பண்ணவே முடியும். இந்த வாய்ப்புகள்லாம் யாரும் நமக்கு வெளியே இருந்து சொல்லிக் கொடுக்க போகிறது கிடையாது. இது மாதிரி கிடைக்கிற நேரங்களில் இதெல்லாம் வந்து நல்லா கேட்டுக்குங்க, உங்கள் பசங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள். இதுக்கு கொண்டு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய எதிர்காலம் இருக்கும். அதுபோக பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், ஓஎன்ஜிசின்னு சொல்லுவாங்க, ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கம்பெனி, அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இங்கெல்லாம் வந்து லா ஆஃபீஸர்ஸுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுமாதிரி பேங்க்ஸில் எல்லா பேங்க்லேயுமே லீகல் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு பெரிய ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதில் லீகல் மேனேஜர்லேருந்து ரீஜனல் மேனேஜர்லேருந்து லா ஆஃபீஸர்ஸ் எல்லாத்துக்குமே சட்டம் படித்தவங்கள தான் எடுக்கிறாங்க.
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த வாய்ப்புகள்லாம் நம்ம தேடாமல் நம்ம பார்வையில் பார்க்கல, நம்ம அந்த கோர்ட்டில் மட்டுமே போகிறோம், கோர்ட்டில் மட்டுமே வந்து வழக்கறிஞராக வாதாடுவோம் அப்படின்ற அந்த பார்வையோடு பார்க்காம, இது பேராலீகல்னு சொல்லுவாங்க, லீகலுக்கு பேரலாக இந்த மாதிரியான ஜாப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. அதனால் இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணலாம் பசங்களை. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்டு, கடந்த ஒரு 10 வருஷத்தில் அதிகமாக யார் லா படிக்கிறாங்கன்னா பிஇ முடிச்சுட்டு வர்றவங்க அதிகமாக படிக்கிறாங்க. பிஇ ஐஐடியில் பிஇ படித்தவங்களாம் லா படிக்கிறாங்க. இது என்ன காரணம் அப்படின்னா, இங்கே இருக்க தேவை வந்து அதிகமாக இருக்குது. ஒரு லாயருக்கு வந்து என்ன தேவைன்னா, அவருக்கு மெடிக்கலும் தெரிஞ்சிருக்கணும், இன்ஜினியரிங்கும் தெரிஞ்சிருக்கணும், அக்கௌண்டிங்கும் தெரிஞ்சிருக்கணும், ஃபினான்ஸும் தெரிஞ்சிருக்கணும், எல்லாமே தெரிஞ்சிருக்கணும் ஒரு அட்வொகேட்டுக்கு வந்து. ஸோ அதனால் வந்து எல்லாத்துக்குமே இந்த படிப்பு படிக்கிறதுனால இதில் உள்ள வாய்ப்புகள் போக இன்னும் அதிகமாக வெளியே எந்த வாய்ப்புக்கு போனாலும் இது நமக்கு வந்து ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் தான் நம்ம லா முடிக்கிறது. அதனால் இது ஒரு நல்ல ஒரு சிறப்பான படிப்பு அப்படின்ற அடிப்படையில் சொல்லி என்னோடய உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். வேறு சட்டம் சம்மந்தமாக படிக்கணும், இல்லை சட்டம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு உதவி தேவைப்பட்டாலும் எனக்கு என்ன வேணாலும் கூப்பிடுங்க. வாய்ப்பு அளித்த மதுரை நகரத்தார் சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.